அருள்பெரும் ஜோதி, அருள்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள்பெரும் ஜோதி. எல்லாம் ஏல்கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் கனையே ஏற்று. திருச்சிற்றம்பலம். அருள்பெரும் ஜோதி, அருள்பெரும் ஜோதி, அருள்பெரும் ஜோதி, அருள்பெரும் ஜோதி. அறிபவையெல்லாம் அறிவித்து என்னுள்ளே திரிவர விளங்கும் பெரிய சர்க்குருவே, உள்ளமும் உணர்ச்சியும் உயிரும் கலந்து கொண்டு எல்லொரு நெய்யில் என் உள்ளுரும் நட்பே என்றே எண்ணினும் இளமையோடு இருக்க நன்றே தரும் ஒரு ஞானமா மருந்தே, என்னையும் பொருளென எண்ணி என் உளத்தே அன்னையும் அப்பனுமாகி வீற்றிருந்து உலகில் சிறிதும் உளம்பிடியா வகை அருளமுது அளித்தனை அருள்நிலை ஏற்றினை அருளறிவு அளித்தனை அருள்பெரும் ஜோதி. உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை. போற்றினின் பேரருள் போற்றினின் பெரும் சேர் ஆற்றலின் ஓங்கிய அருள்பெரும் ஜோதி. அருள்பெரும் ஜோதி, அருள்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள்பெரும் ஜோதி. அன்பு கழுமிய அகில உலக அருள் நேரலை அருள் தாய்மார்களே, பெரியோர்களே, அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த சிறுவனின் கரம் குவிந்த சிரம் தாழ்ந்த அன்புடைய வணக்கங்கள், அருள் நல் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் வளமோடு இன்புற்று சீரோடும் சிறப்போடும் வாழ்வாங்கு வாழ்வீர்களாகுக. இன்றைய தினம் இந்த இனிய நற்பொழுதில் அமெரிக்காவிலிருந்து வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் நடத்துகின்ற இந்த அருள் நேரலை இணைப்பிற்கு அருள் சொற்பொழிவு ஆற்றுவதற்காக நம்முடைய தமிழகத்தின் கடற்கரை நகரங்களில் ஒன்றான நாகப்பட்டினத்திலிருந்து தயவு திரு அருள்பா நாகராஜன் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். நம்முடைய வேண்டுதலை ஏற்று மனமுவந்து வருகை புரிந்துள்ள ஐயா அவர்களை நம்முடைய வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் சார்பாகவும் நம்முடைய அருள் நேரலை அன்பர்கள் நண்பர்கள் சார்பாகவும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம். ஐயா அவர்கள் அந்த ஜீவகாருண்ய உயிர் இரக்கத்தை தன்னுடைய உயிர் சுவாசமாக கடைபிடித்து வாழ்ந்து வருகின்ற ஒரு அருளாளர். ஐயா அவர்களுடைய ஆதி தொழிலானது நிறைய வருமானத்தை தருகின்ற மீன் பிடிக்கின்ற மீன் வியாபாரம் செய்கின்ற தொழிலாக இருந்தாலும் இந்த ஜீவகாருண்ய உணர்வானது மிகுதியாக ஏற்பட்ட காரணத்தினால் அவற்றை எல்லாம் துச்சமாக நினைத்து அந்த தொழிலை செய்யாது விட்டுவிட்டு தற்போது இன்டோர் அவுட்டோர் என்று சொல்லப்படுகின்ற அந்த டெக்கரேஷன் போன்ற தொழில்களையும் வாடகை பாத்திர கடை போன்ற தொழில்களையும் ஐயா அவர்கள் செய்து வருகின்றார்கள். கடந்த வாரம் நம்முடைய இந்த அருள் நேரலை இணைப்பிலே பேசிய திருமதி அஜந்தா நாகராஜன் அவர்களின் கணவர் இந்த ஐயா அவர்கள். இந்த ஐயா அவர்கள் தான் அந்த அம்மையார் அவர்களையும் ஒரு பெரிய சுத்த சன்மார்க்கையாக ஆவதற்கு காரணமாக இருந்தவர்கள். இவர்கள் மட்டுமல்ல, இந்த ஐயாவின் சம்பந்தி குடும்பமும் ஒரு சிறந்த சன்மார்க்க குடும்பம் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் ஐயா அவர்கள் பிற உயிர் நேசம் தன் பாவ நாசம் என்கின்ற அந்த சிவகாருண்யத்தின் அனுபவ பொருள் குறித்து சொற்பொழிவு ஆற்ற இருக்கின்றார்கள். தமிழகம் மட்டுமல்ல, நம்முடைய பக்கத்து மாநிலங்களுக்கும் ஐயா அவர்கள் சென்று சொற்பொழிவு ஆற்றி வருகின்றார்கள். இன்னும் பல நாடுகளுக்கு ஐயா அவர்கள் சென்று சொற்பொழிவு ஆற்றுவதற்கு எல்லாம் அல்ல திருவுருள் நல்லருள் பாலிக்க வேண்டுகின்றோம். ஐயா அவர்கள் சன்மார்க்க சொற்பொழிவு ஆற்றுவது மட்டுமல்ல, ஐ டூ வாட் ஐ மீன் என்று சொல்வதற்கு இணங்க சொல்லிய வண்ணம் வாழ்ந்தும் வருகின்றார்கள். ஐயா அவர்களும் அவர்களது குடும்பத்தார்களும் வளமோடு இன்புற்று சீரோடும் சிறப்போடும் வாழ்வாங்கு வாழ வேண்டுமாய் எல்லாமல்ல அருள்பெரும் ஜோதி ஆண்டவரை வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது நம்முடைய அருள் திரு அருட்பா நாகராஜன் ஐயா அவர்கள் தங்களின்
அருள் உரையை துவங்குவார்கள். நன்றி, வணக்கம், சுபம். திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லார் தனையே எல்லாம் செயல்கூடும் அருளுடைய பரம்பொருளே மன்றிலாடும் ஆனந்த பெருவாழ்வே அருளுடைய பரம்பொருளே மன்றிலாடும் ஆனந்த பெருவாழ்வே அன்புலோர்தம் பெருளுடைய உளமுழுதும் கோவில் கொண்ட சிவனே அன்புலோ உளமுழுதும் கோவில் கொண்ட சிவமே நீ அறிவுருவாம் தெய்வமே நீ அறிவுருவாம் தெய்வமே இம்மருளுடைய மனப்பேதை நாவினேன் வந்திழையை சிறிதெனினும் அதிர்ச்சியாகி வந்திழையை சிறிதெனினும் அதிர்ச்சியாகி இருளுடைய பவக்கடல் விற்றியேரே இருளுடைய பவக்கடல் விற்றியேரே என்னை ஏற்றுதற்கு எண்ணுக என்னை ஏற்றுதற்கு எண்ணுக என்னை ஏற்றுதற்கு எண்ணுக எல்லாம் வல்ல என்னையும் பொருளென எண்ணி என் உலக்கு அன்னையும் அப்பனுமாய் வீற்றிருந்து இருளுடைய பவக்கடலில் கடந்த என்னை கரையேற்றிய அந்த கருணைக்கடல் வள்ளலுக்கு என் காலமெல்லாம் என் பிறவியெல்லாம் உடம்பும் உயிரும் என் மனமும் உணர்வும் அனைத்தும் அவர் செயலன்றி வேறெதும் எண்ணாத நிலைக்கு என்னை ஆட்கொண்ட பரம்பொருளாகிய வள்ளர் பெருமான் திருவடி வணங்கி வள்ளர் பெருமானார் என்னை கரையேற்றிய விதத்தை எண்ணி எண்ணி நான் இயக்கிறேன். எங்கோ கடந்த என்னை இன்னதென்று அறியாது இருந்த என்னை நான் ஒரு மாநிலன் என்று நான் ஒரு மனிதன் என்ற உணர்வு கூட இல்லாது என்ன. ஆனால் நான் சுத்தன் அல்ல, போக்கிரி அல்ல, வீணன் அல்ல. ஆனால் ஒரு மாநிலன் மனிதன் என்ற உணர்வு கூட எனக்கு இல்லாத இருந்த என்னையும் பொருளாய் ஆட்கொண்டு சன்மார்க்க சங்கத்தை நடுவிருக்க அருள் அமுதம் நல்கிய நாயகா நின் பணி எங்கும் ஆடி பாட என்னை பணித்து அஞ்சலை நீ ஒரு சிறிதும் என் மகனே அருட்பெரும் ஜோதியை உனக்கு அளித்தனும் பொங்கிய மாந்தர் எழுப்புக நலமே சூழ்ந்த சன்மார்க்கத்தில் செலுத்துக விண்ணுற மெய்ப்பொருள் மேனிலை தனிலே இவைகள் பலவுல விளக்குக என்றான். தஞ்சமென்றதற்கு வடலரசே என்ற என்னை கரையேற்றி எனக்கு அறிவுறுத்தி என்னை பக்குவப்படுத்தி அதோடு மட்டுமல்லாது எனக்கு பணியையும் கொடுத்து
எவ்வுயிர் திரளும் என் உயிரென நடி நல் இன்புறச் செய்தி அஞ்சாது உனக்கு நான் அளித்தேன். வல்லர் பெருமானருக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உனக்கு நான் கொடுப்பது மகிழ்ந்திருப்பதற்கு அல்ல, இந்த உயிர்களை கரையேற்று என்பது போல என்னை கரையேற்றி அந்த வல்லர் பெருமானுடைய நெறியை எனக்கு கொடுத்த அதை அஞ்சலை நீ ஒரு சிறிதும் என் மகனே என்ற வார்த்தை நான் படித்த பொழுதே நான் தோல் மேல் தூக்கி போட்டுக்கொண்டு இந்த பணியை செய்ய நான் ஆரம்பித்து விட்டேன். இது எனக்கானது மட்டும் அல்ல, இந்த உலகத்துக்கானது. எனக்கு உணர்த்தியது இந்த உலகத்திற்கு கிடைக்க வேண்டும் என்றதனால் தொழில் நேரம் போக நீதி நேரம் எல்லாம் நான் எங்கும் அருட்பா பாடலும் அருட்பா கருத்தும் அருட்பா அமிர்தத்தை இந்த உயிர்களிடத்திலே விளக்கம் பெற செய்ய வேண்டும். ஐயாவுடைய நெறியானது அதாவது இருந்தும் குருடனாக இருந்திருக்கிறோம் என்பது போல வாழ்ந்து கொண்டிருந்த நான் எனக்கு அறிவுறுத்தியதை நான் தைரியத்தோடு அதை பின்பற்றி நெறி நின்றார் நீடு வாழ்வான் என்று வள்ளுவன் சொன்னது போல நெறி என்பது என்ன, நெறி என்பது என்ன என்று நான் ஆய்ந்து அறிந்து எங்கும் தேடி போகவில்லை. அந்த நெறியானதே என்னை கொண்டு மகனே அருட்பெரும் ஜோதி அளித்தன துங்கிய மாந்தர எழுப்புக என்று என்னை பணிக்கிறது. பணி செய்ய வடலூருக்கு நான் சென்றால் பணியின் நிமித்தமாக செல்லுவேனே தவிர அங்கு நான் பூசத்திற்கோ மற்றதற்கோ நாங்கள் அதிகமாக நான் செல்லுவேன். அங்கே இருக்கக்கூடிய சீர்திருத்தம் செய்யக்கூடிய ஐயாவுடைய இடம், ஐயா சம்பந்தப்பட்ட நிலையங்கள் ஒழுங்கு பெறுவதற்கும் மேலும் அந்த இடங்கள் முறைப்படுத்துவதற்குமாக நாங்கள் நினைத்து இருக்கிறோம். எங்களை வளர்த்த குருவும் அப்படித்தான். ஏன் என்று சொன்னால் எனக்கு வல்லர் பெருமான் அந்த சொத்தை ஒரு மகனிடத்தில் கொடுத்தது போல உணர்ந்து என்னையும் மதித்து இதைக்கு அறிவுறுத்திருக்கிறேன் என்றுதான் நான் அதை எடுத்துக்கொண்டு பணி செய்து வருகிறேன். அன்பர்களே, அந்த வகையிலே இங்கே சன்மார்க்க அன்பர்கள் ஆகிய நீங்களும் என்னையும் ஒரு பொருட்டாக ஏற்று எல்லோருக்கும் இந்த அருட்பா சொற்கள் அருட்பாவினுடைய அந்த ஆழமான அந்த உன்னதமான அந்த நெறியை என் மூலமாகவும் அறிய செய்ய முற்பட்ட உங்கள் பொற்பாதங்களிலே உங்கள் தலை சாத்து வணங்குகிறேன். நான் இந்த நெறியை பின்பற்றுவதற்கு மிக பெரும் இடையூறுகள் எப்படி கானகத்தில் ஒரு நிழல் ஒரு மரம் இருந்தால் என்ன நிலையோ அதுபோல அந்த சமூகத்தில் நான் பின்பற்றுவதற்கே பெரும்பாடு. பிறகு நான் ஒரு சமூகத்தை மாற்ற வேண்டும் என்றால் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு துன்பங்கள் அவ்வளவையும் நான் சுகமாக எடுத்துக்கொண்டேன். அதனுடைய விளைவுதான் அந்த அருட்பா என்னோடு பேசுகிறது. அருட்பாவை நான் சொல்கின்ற போதெல்லாம் ஐயா ஆட்கொள்கிறார்கள், எனக்கு அறிவுறுத்துகிறார்கள், மகனே பிள்ளையே அப்படி என்று என்னை சீராட்டி பாலூட்டி வளர்ப்பது போல ஒவ்வொரு உயிரையும் இந்த வல்லர் பெருமானுடைய அருட்பா அப்படித்தான் வளர்க்கிறது. அந்த வகையில் வருகின்ற நமக்கு அச்சமோ கோழைத்தனமோ நமக்கு துயரமோ எதுவும் அங்கே இல்லை. ஏனென்று சொன்னால் நாம் ஏறான இளைமிசையாகிய இந்த பெருநெறியை தொடுகின்ற பொழுது நமக்கு இந்த உலகத்தில் எதையென்றும் பயம் கொள்ள வேண்டியதில்லை. இந்த வகையில் தான் அல்பாவது எனக்கு கிடைத்த உடனே நான் ஒரு புது உலகமாகவே நான் கருதுகிறேன். ஏன் என்று சொன்னால் நம்ம மனித வர்க்கத்தில் இப்படி ஒரு மேல்நிலையான இந்த கருத்தை 24 வயது வரை எனக்கு அது தெரியவில்லை. 24வது வயதில் தான் எனக்கு அது என்னுடைய நண்பர் மூலமாக அங்கே சொல்லுகிறேன். அங்கே அந்த பெரியவர்கள் பேசுகிறார்கள். அவர்கள் பேசுகின்ற போதுதான் நீங்கள் கொடுத்திருக்க தலைப்புக்கும் அங்கே சொல்லப்பட்ட வார்த்தைக்கும் எனக்கு கனெக்ஷன் கிடைக்கிறது. அங்கே எனக்கு கிடைத்த அந்த முதல் கனெக்ஷன் தான் இப்பொழுது நீங்கள் தலைப்பாக எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள். அதை எப்படி இப்படி கொண்டாந்து ஐயா நம்மளை கேட்கிறாங்க அப்படின்னு. பிற உயிர் நேசம் தன் பாவம் நாசம். ஐயா சொல்றாங்கல்ல, உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்து உயிர் நலம் பரவுக. இறைவன் வல்லர் பெருமானுக்கு என்ன சொல்லுவோம் நமக்கு சொல்றாங்க பாருங்க. உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்து உயிர் நலம் பரவுக. வேறொன்றும் உனக்கு நீ இறைவனை காண்பதற்காக
காடு, பணம், ஆண்டாண்டு காலமாகவோ அல்ல தவம் இருக்கிறேன் என்று, யோகம் இருக்கிறேன் என்று, நீ பூஜைகள் செய்கிறேன் என்று கடவுள் பித்துக் கொண்டு அலைய வேண்டாம். நீ ஒன்னும் செய்ய வேணாம். உயிருள் யான் இருக்கிறேன், என்னுள் உயிர் இருக்கிறது. அந்த உயிரை பார், அந்த உயிரை நேசி, அந்த உயிர்களுக்கு நீ இடையூறு பண்ணாதே என்று எனக்கு அந்த இடத்திலே அங்கே சொன்ன அந்த பெரியோர்கள் எடுத்து சொன்ன விதம், அந்த தொழிலே நான் செய்து கொண்டிருக்கிறேன். பெரியோர்களே, நான் என்ன தொழில் செய்தேன் என்று ஐயா அறிமுகப்படுத்தினார்கள். நான் செய்த தொழில் மிகப்பெரிய வருமானத்தை தரக்கூடியது. நான் ஒரு நாளுக்கு 20 வருஷத்துக்கு முன்னையே 57,000 ரூபாய் சம்பாதி, 25 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனாலும் அந்த வருமானத்தை ஈட்டினாலும் என் மனமும் என் உயிரும் என் நினைவும் ஏதோ ஒன்று இது நமக்கு அல்ல அல்ல என்று எனக்கு உணர்த்திட்டே இருந்ததுனால என்னை கொண்டு ஒரு இடத்துல வள்ளல் பெருமான் சன்மார்க்க சங்கமாகிய மன்றத்தை சேர்க்கிறது. அங்கே பெரியவர்கள் மூலமாக எனக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அது என்ன சொன்னார்னா, நீ மனிதன், மனிதனாகிய நீ பிற மிருகத்தினுடைய ஊனை உண்ணக்கூடாது. அப்படி பிற மிருகத்தினுடைய ஊனை உண்ணுகின்ற பொழுது மனித பிறப்பை எடுப்பதற்கு அடையாளம் அல்ல, நீ மனித தரப்பை இழந்து விடுவாய். உயர்பரப்பாகிய மனித பிறப்பை பெற்றுக் கொண்ட நீ அந்த தண்டனை கிரேகங்களாகிய அந்த அணுக்களை நீ புசித்தால் அந்த பாவம் உன் தேகத்திலே சேரும். அதுவே உனக்கு பிறவியாக மாறிவிடும், நீ மீள முடியாது என்று சொன்னார்கள். அந்த சொன்ன வார்த்தை எனக்கு இப்பொழுது பெரியோர்களே, இந்த இடத்துல நான் நண்பர்களுக்கு ஒரு விஷயத்த, ஏன்னா சன்மார்க்க சங்கங்கள்ல சைவமாக சில பேர் இருக்கலாம், அசைவமாக சில பேர் இருக்கலாம். விடுவதற்கு நம்மளுடைய ஆன்மா தூண்டினாலும் மனம் என்ன செய்யும்னா சமூகத்தை சார்ந்து விட்டா நமக்கு சரியா வருமா, சமூகத்துல என்ன ஆகும், பின்னாடி பிரச்சனை என்ன ஆகும், நம்ம உடல் ரீதியா என்ன ஆகும், பலம் இருக்குமா, அப்படி என்று பல விதமாக இந்த உணவு விஷயத்திலே நமக்கு ஆழ்ந்து சைவம் அசைவம் என்ற நிலையிலே கொண்டாந்து சேர்த்து. ஆனா அங்கே எனக்கு சொல்லப்பட்ட விதம் அந்த செகண்ட்லயே எனக்கு அந்த பிளால நம்ம இனிமே தொடக்கூடாதுன்னு முடிவெடுக்க பாருங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நீ மனிதன், நீ 6 அறிவுடைய உயர்வுடைய தேகத்தை பெற்ற மனிதன். அந்த மிருகாவினுடைய உணவை நீ உண்ணுகின்ற பொழுது மிருகத்தினுடைய ராட்சசம் தாமசம் பிறவிகள் ஏறும். அந்த கொலை புலை, கொலை செய்தால்தான் புலை கிடைக்கும். அப்போ நீ கொலையை முதல்ல செய்யக்கூடிய இருக்குங்க, பாவத்தினே சேர்ந்துட்டு இருக்கும். அப்ப எனக்கு சிறின்னு தெரியுது. ஆமா, அந்த பெரியவர் சொல்றது சரிதானே, நாம மனிதனாச்சு, பல உயிரை கொண்டுகிட்டு இருக்கோமே, அதை தின்னுகிட்டு இருக்கோமே அப்படின்னு எனக்கு அறிவுறுத்து. எனக்கு அப்படியே தருது. நமக்கு சொல்லுவாரு இல்லையே, செஞ்சுட்டு உடனே நான் என்ன பண்றேன், போயிட்டு வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இது பண்றேன். வீட்டுல சொல்லும் போது அங்க நான் இப்படி சொல்லல, என்ன சொன்னேன்னா, எனக்கு வேண்டாம், எனக்கு அது சாப்பிட்டாலே ஒரு மாதிரியா வருது, சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி ஆகுது, இதாகுது அப்படின்னு சொல்லி தவிர்த்துக்கிட்டே இருந்தேன். ஆக இந்த பிளால் உணவு உயிர் கொலை செய்து அந்த உயிரை போக்கி அந்த உடம்பை விட்டு காசாக்கி அதை நான் என்னுடைய வீட்டுக்கு ஜீவனமாக நடத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையில் வாழக்கூடிய எனக்கு அதை விடுக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துகிறார்கள் பாருங்க. அந்த அருட்கருணை எப்படி கரையேற்றுகிறது பாருங்க. நான் எண்ணி வைக்கின்றேன். ஆக நான் சாப்பிடல, தொழில் பண்றேன். தொழிலுக்கு அந்த போட்டு தொழிலுக்கு போவேன், ஆரம்பங்கள்ல மீன் பிடிக்க போவேன். நண்பர்களே, ஐயா இறக்கம் இருந்தா அந்த மனிதர்களை ஆட்கொண்டு விடுவாருன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அது அப்போது எனக்கு புரிகிறது. அது வரைக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா பாருங்க, அந்த வார்த்தையை கேட்டதுல எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் அந்த போட்டுக்கு போகின்ற போது அந்த எல்லா வகையான உயிரினங்களும் அந்த வலையில மாட்டிக்கிட்டு பிடிச்சு மேல கொட்டுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அதுல நிறைய இது செத்து போயிடும். சில உயிரினங்கள் செத்து போகாம துடிச்சுக்கிட்டு கிடக்கும், உயிரோட துடிக்கும். அப்ப பார்த்தோன்னா எனக்கு பகீர்னு இருக்கும், இது நம்ம தப்பு செய்யறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போட்ல 4 பேர் 5 பேர் போவோம். அப்போ போகின்ற பொழுது அந்த இருக்கிற போது அவங்க திரும்பி அந்த பக்கம் பார்க்கும்போது உயிரா இருக்கிறதெல்லாம் நான் எடுத்து போட்டுருவேன் என்ன அறியாமே. எனக்கு எப்படி அந்த அந்த கொஞ்சம் அந்த இறக்கம் கொஞ்சோண்டு இறக்கம் இருந்த எனக்கு எங்க கொண்டாந்து சேர்த்துட்டா இருப்பாருங்க. ஒரு நாள் ஒரு சக தொழிலாளி பார்த்துட்டு என்னடா செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு என்ன கேட்கிறார். அப்ப நான் சின்ன பையன் தானே, அவர் ஒரு பெரிய என்னடா செஞ்சுட்டு இருக்கு, இல்ல இதுக்குதான் நம்ம இங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம், அதை தூக்கி போடுறோம், உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்டார்.
இருந்தாலும் நான் அதை பொருட்படுத்திக்கவே இல்லை. திருப்பி திருப்பி அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். திருப்பி நான் அதை செய்ததுனால என்னை அதிலிருந்து எம்பெருமான் கரையேற்றி விட்டார். இதுதான் என்னை தூக்கி வெளியே போட்டார். இதுக்கு மேல இந்த லாக்கில போடா வெளியே. இது நான் நான் என்ன சொல்றேன்னு தெரியல. கொஞ்சோண்டு இறக்கி இருந்த அந்த உணர்வுக்கு என்னை கரையிட்டு என்னை எங்கோ சன்மார்க்க சங்கத்தை நடுவிருக்க அருளமுதம் நல்கிய நாயகனை, அந்த சன்மார்க்க பெருங்குணத்தார் தம்பதியாகிய உங்களோடு இப்படி நான் உறவாடக்கூடிய ஒரு அந்த ஆடி பாடக்கூடிய ஒரு குழந்தையாக என்னை உங்களிடத்திலே இன்று உறவாட வைத்திருக்கிற அந்த விலையை நான் எண்ணி பார்க்கிறேன். அதில் இருந்து நான் மாற்றம் கொண்டு நான் அதோடு முடிவெடுத்தேன். சரி, நாம இந்த தொழில் செய்யக்கூடாது. நான் நேர வீட்டுக்கு வருவேன், தீபத்தை ஏற்றிட்டேன். எங்க ஊர்ல திருநாவரத்து சாந்தி மடம்னு ஒண்ணு இருந்துச்சு. நான் என்ன பண்ண, ஊர்ல எதுவும் கேட்காம அங்க அகவலுக்கு தீபத்தை எடுத்து வச்சு ஏற்றிட்டேன். ஏற்றி வார வாரம் அகவல் படித்தேன். அவங்க சாமி இதுல செய்யறேன்னு சொல்லிட்டு பேசாம இருந்துட்டாங்க ஊர்ல. ஆனா நான் அகவல் படிச்சு அந்த குழந்தைங்க எல்லாம் வருவாங்க, அவங்களுக்கு திருவருட்பா என்ன அளவுக்கு நான் அவர்களுக்கு சிறு சிறு விளக்கமாக சொல்லி அந்த நல்ல பிள்ளைகள் போல சமுதாயத்துல வாழ்வதற்கான சில சொல்லி நம்ம எந்த உயிரும் சும்மா செய்யக்கூடாது அப்படின்னு. ஐயா, நான் ரொம்ப கற்றுக்கல, எந்த யூனிவர்சிட்டியில படிக்கல, எந்த காலேஜும் படிக்கல, நான் பள்ளிக்கூடம் படித்தது அது கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் உயிர் இரக்கம் என்ற அந்த யூனிவர்சிட்டியில என்னை ஒரு மாணவனாக ஐயா உருவாக்கியிருக்காரு என்பது எனக்கு தெரியும். அந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். நல்லா பாருங்க, நான் மீன் பிடிக்க போடுவேன். ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சொன்னீங்களா, இந்த நம்ம தெருவில் விளையாடும் போது குழந்தைங்க எல்லாம் வருவாங்க. அப்போ உட்கார வச்சு அவங்களுக்கு அகோல் பாராயணம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு நானே பொங்கல் எல்லாம் வீட்டுல செஞ்சு பரிமாறுவேன். அப்ப அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு திருவருட்பா நான் அவங்களுக்கு வகுப்பு எடுப்பேன். அந்த வகுப்புனா என்னோட அறிவு சொல்லுவேன். தம்பி, தெருவில் விளையாடும் போது ஒரு ஆடு மாடை பார்த்தீங்கன்னா கல்லெடுத்து அடிக்க கூடாது. பட்டாம்பூச்சியை பார்த்து பிச்சு, அப்ப எல்லாம் குழந்தைங்க அந்த பட்டாம்பூச்சி பிடிச்சி அதுக்கு கையெல்லாம் பிக்கிங் இல்லையா, அதெல்லாம் நம்ம பிக்க கூடாது. அது ஒரு உயிர் தானே. நம்மள ஒருத்தவங்க அடிச்சாரு கீழனா நமக்கு வலிக்கும் இல்லை, அது மாதிரினா அதுக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் அது வருத்தமா இருக்கும்போது அப்படிக்கு ஒரு ஓனான கண்டை அடிக்க கூடாது, ஒரு நாயை கண்டை அடிக்க கூடாதுப்பா. அதே மாதிரி இந்த மனுமுறை கண்டை வாசகத்துல 46 வரிகளை பெருமான் சொல்லி இந்த மனிதனுக்கு நெறிப்படுத்திருக்காரு பாருங்க. அதுல இருந்து நான் அப்படியே உள்வாங்கி என்னை நான் மாற்றிக்கொண்டே வந்து கொண்டிருந்தேன். அவங்களுக்கு இடத்துல நான் சொல்லுகிறேன், தம்பி குழந்தைங்கள இது மாதிரி செய்யக்கூடாது, இந்த மாதிரி அதுவும் உயிர் தானே, அது மாதிரி இது மற்ற உயிர்களுக்கு நம்ம துன்பம் செய்யக்கூடாது, செஞ்சா நமக்கு துன்பம் வரும், நம்மள 4 பேர் அடிப்பாங்க அப்படின்னு எடுத்து சொல்லி இன்றைக்கு அப்படி வளர்ந்த மாணவர்கள் குறைந்தது ஒரு 30-40 பேரு மலேசியா, சிங்கப்பூர், நம்ம வெளிநாடுகள் இருக்கிறார்கள், அங்கேயும் இருக்கிறாங்க, போட்டுக்கு போறாங்க. ஆனா அவங்க சைவமா இருக்கிறாங்க, சாப்பிடலாம் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா வேற தொழில் மாற்றிக்கிட்டு அவங்களுக்கு வர தெரியல. ஆனாலும் அதுக்கு தைரியம் கொடுத்து ஒரு சிலரை கரையில ஏற்று கரை தொழில பண்ண வச்சு பண்ணிட்டு இருக்கோம். சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி இடங்கள்ல போனாலும் சைவமா இருந்து இதை கடைபிடித்துக் கொண்டு தொழில் செய்து கொண்டு குடும்பத்தை வாழ்த்தி சன்மார்க்க முறையிலே சன்மார்க்க நெறியிலே அவர்கள் வாழ இருக்கிறது. இந்த பணியை எனக்கு கொடுத்ததோடு நான் மகிழ்ந்திருந்தேன் என்றால் அதுதான் சமய மதங்கள். ஆனால் வள்ளல் பெருமானார், நீ பிறருக்கு எவ்வுயிரும் தம்முயிர் போல் ஒத்து எண்ணி உள்ளே உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடும்புரியின் இடமென நான் சேர்ந்தேன்னு அந்த இறைவன் எங்கே எப்படி இருக்கிறான் என்பதை நமக்கு ஆணித்தரமாக எங்கெங்கோ தேடிக்கிட்டு இருந்த நமக்கு உயிருக்கு உள்ளே ஒளியாக அந்த பதி விளங்கிக் கொண்டிருக்கிறதை உணர்த்திய பிறகு நான் ஒரு உயிருக்கு துன்பம் செய்ய முடியுமா? நான் ஒரு உயிருக்கு இடையூறு பண்ண முடியுமா? அந்த உயிரை கொன்று நான் தின்ன முடியுமா? ஆக இங்கே ஒரு உயிரை கொன்றால்தான் உணவாக இருக்குது என்று சொன்னால் நல்ல அருளையும் அன்பையும் இரக்கத்தையும் ஒழுக்கத்தையும் பயிற்றுவிக்கப்படாத காரணத்தினாலேயே இங்கே எல்லா குற்றங்களும் கொலைகளும் எல்லாம் நிகழ்கிறது. பயிற்றுவிக்கப்பட்ட மிருகங்கள் கூட சைவமாக வளர்த்தால் நாய் கூட ஒரு சைவமாகத்தான் இருக்கும். ஆனால் மனிதனை பயிற்றுவிக்காது தாய்க்கு தெரிஞ்சதை வளர்த்த காரணத்தினால் அவர்கள் ஊக்கிய காரணத்தால் தான் நாம் சாப்பிடுறோம். நம் அறிவுக்கு இந்த உணவு நமக்கு தேவை என்று யாரும் எடுத்துக்கொள்வதில்லை. வழி வழியாக தாய் தந்தையர் மூலமாக இப்படி இந்த உணவுகளை நாம் உண்ணுவதற்கு காரணம் தாய் தந்தையர் அவர்கள் எது நல்லது
எது கெட்டது என்று நாம் இப்போது உள்ள அறிவுக்கு எல்லோருக்கும் தெரியும். அப்படி பிற உயிர் நேசம் தன் பாவம் நாசம் என்பதற்கு நல்லா பாருங்க, வள்ளுவன் சொல்றா, கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். அது எப்படிங்க எல்லா உயிரும் கை கூப்பி தொழும்? நீ கொல்லாமையும் புலையை உண்ணாமையும் இருந்து பாருங்கள். நாம் இருந்து பார்த்தால் தெரியும். எவ்வுயிரும் தம்முயிரென கண்டு உபகரிக்கின்றார் யாவர் அவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடமென நான் சேர்ந்தேன். வள்ளுவருக்கு வள்ளலாரும் பாருங்க, இந்த மண்ணுக்கு கொடுத்த அருள் கொடைய பாருங்க. என் போன்றவனுக்கும் இது அருள் செய்யுமானால் உங்களுக்கெல்லாம் எப்படியெல்லாம் விளங்கும். சில பேரு இந்த புலால் உணவை சாப்பிட்டால் தான் பலம் என்று நினைக்கிறார்கள். தவறு நண்பர்களே, தவறு. நான் பார்க்கிறேன், பலம் என்பது நாம நினைத்துக் கொள்வது, அது பலம் அல்ல. எப்படி என்று சொன்னால், நான் அதிலே இருந்தவன், நான் அதிலேயே புலங்கியவன் என்கின்ற அனுபவத்தினாலேயே உங்களுக்கு சொல்லுகிறேன். எந்த உயிருக்கும் இயற்கை மரபு வழியாகத்தான் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். நான் இந்த ஆடையும் மாடையும் உப்பு குருவி இது போன்ற உயிர்களை தின்னுவதனால் எனக்கு பலம் அல்ல, எனக்கு இயற்கையிலே கொடுக்கப்பட்ட வலு. அவைகளை உண்ணுவதனால் மனித குணம் மாறுபடுகிறது, இரக்கம் மறைபடுகின்றது, அன்பு அங்கே தவிர்க்கப்படுகிறது, கருணை ஒழிக்கப்படுகிறது. கடின சிறைகளாக நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மை ராட்சசமாக, நம்மை கொடூரனாக, கொலைக்காரனாக என்னை அது ஆட்சியிட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படி இருந்த காரணத்தினால்தான், அந்த சுவையினுடைய தடிப்பு எனக்கு இருந்த காரணத்தினால்தான் நான் அந்த பாவத்தை விட்டு வெளியேற முடியாமல் தடுத்து கொண்டிருந்த என்னை வள்ளல் பெருமானார் சிறிது கருணை கொண்ட என்னை, சிறிது அன்பு கொண்ட, சிறிது நேயம் கொண்டதற்காக, அந்த துடிச்சுக்கிட்டே நீங்க தூக்கி கண்ணீர போட்டதுக்காக என்னை கரையேற்றியதை பத்தீங்களா? ஏன் சொல்றேன்னா, அந்த உணவு எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால், ஒரு உயிரை நாம் கொன்றால்தான் அந்த உடம்பு எனக்கு உணவாக கிடைக்கும் என்றால், அப்படி ஒரு உணவு எனக்கு தேவையா? ஆனால் தாய் தந்தையர் நமக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை. சொல்லிக் கொடுத்தால் நிச்சயம் நாம் செய்ய மாட்டோம். இப்ப நான் அது புலாலு, உயிர்கொலை, அது பாவம் எல்லாம் சொல்லிக் கொடுத்ததுனால என் பிள்ளைங்களுக்கு அது தேவைப்படலையே. அது போலதான் எனக்கு என் தாய் தந்தையர் சொல்லிக் கொடுக்கவில்லை. நம்ம வீட்டுல எந்த தேவைகள், எந்த நிகழ்ச்சிகள் எது நடத்தினாலும் வாரத்துல ஒரு நாள், அப்புறம் வீட்டுல முக்கியமான விசேஷ காலங்கள்ல பிரியாணி போடுறது, கறி போடுறது, அன்னைக்கே ஆடு மாடுகளை கொன்று நம்மளுடைய சேவைகளை நடத்துறது, அன்றைக்கும் உயிர்களை கொன்றுதான் நம் சேவை நடத்துகிறோம். நம்ம வீட்டு பிள்ளைக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்றோம், மற்ற உயிர்களை கொன்று அதுக்கு பேரு கறியும் பிரியாணி என்று பேர் கொடுத்துக்கிறோம். தவிர ஒரு உயிரை கொன்று நம்ம போடுகிறோம் என்று நினைத்தால் வருமானம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையை ஏற்படுத்துறோம். தாய்மார்களே, இதன் மூலமாக பல தாய்மார்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், பல சகோதரர்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்மனைய சகோதரர்களே, நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லது தானே செய்ய போறோம். கல்யாணம் என்பது இரு உயிர்களை சேர்த்து ஒரு இல்லற வாழ்க்கையில நம்ம சங்கமிக்க போகும்போது, அங்கே பல உயிர்களை கொன்று உணவாக நாம் பிறருக்கு கொடுத்தால் அது ஜீவகாருண்யமா? அது இரக்கம் உடைய செயலா? நல்லா பாருங்க. பிறகு நம்முடைய பிள்ளைகளுக்கு துன்பம் தானே வரும். நாம் செய்த பாவம், பிற உயிரை கொன்றதுனால் நாம் செய்த பாவம் நம் பிள்ளைகளுக்கும் வரும் அல்லவா? தந்தையினுடைய இது பிள்ளைகளுக்கு சார்ந்தானே, என் சொத்து என் பிள்ளைகளுக்கு தானே, நான் சேர்த்து வைக்கிற சொத்து தானே என் சந்ததிக்கு பின்னாடி போகும். இப்ப வள்ளலாருடைய சொத்து நமக்கு கிடைக்குது இல்லையா? அது மாதிரி தானே நான் எது செய்தாலும் என் பிள்ளையை பார்க்கும், நல்லது செய்தால் நல்லதாகும். நான் அருளையும் அன்பையும் ஒழுக்கத்தையும் சேமித்து கொடுத்தனால் என் பிள்ளை பின்னாடி உருவாகுகின்ற சந்ததிகள் சமூகத்திற்கு பயனுடையதாக இருக்கும். பாவம் தோன்றாது. பிற உயிர்களை நேயம் கொண்டு அவ்வுயிர்களுக்கு வரும் இடையூற்றை அகற்றி அச்சம் நீக்கி அங்கே விவகார சக்தி மட்டும் நிகழ்மையானால் அவர்களுக்கு ஆபத்து விபத்து என்பது தோன்றாது என்று வள்ளல் பெருமான் சத்தியம் சத்தியம் என்கிறார். அப்போ அந்த அருள் சக்தி நமக்கு கிடைக்க வேண்டுமானால் எந்த உயிரையும் கொண்டு அதை தின்னாமல் என்று நாம வாழ முற்பட்டமேனால் பிற உயிர் தின்றதுக்குமே நான் பிறந்திருக்கிறேனா எண்ணி பாருங்க. நான் உயிர் வாழ்வதற்கு சிறிது உணவு தேவை, ஆனால் நான் உண்ணுவதற்கே நான் உயிர் வாழ்வதுன்னா எப்படி? அதையும் பிற உயிரை கொண்டு அதனுடைய உடம்பை
அதனுடைய ஊனை, அதனுடைய ரத்தத்தை நான் உண்டு வாழ்ந்தால் நான் மனிதனா? மிருகத்துக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? நண்பர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏன்னா நாம் மனிதர்கள், நாம் பிற உயிரை காக்க வேண்டுமே தவிர பிற உயிரை அழிக்கும் செயலை செய்வதற்கு எனக்கு இங்கே அதிகாரம் கிடையாது. நான் மனிதனாக பிறந்திருப்பதே பிற உயிரை நேசித்து அவ்வுயிர்கள் வாழுவதற்காகத்தான் நான் இங்கே வருவிக்க விட்டிருக்க முடியும். அந்த உயிர்களை கொண்டு அந்த உணவுகளை உண்ணுவதற்கு நான் இங்கே பூமியில பிறந்திருக்க முடியுமா? அப்படி பிறந்திருந்தால் அதற்கு நான் மிருகமாக பிறந்திருக்கலாமே, நான் ஒரு கொடூர ஜந்தாக பிறந்திருக்கலாமே. நான் ஏன் ஆறறிவுடைய, உயர்வுடைய, ஒழுக்கம், அன்பு, இரக்கம், கருணை என்கின்ற அருங்குணங்கள்லாம் கொண்ட இந்த உயர்வுடைய ஆறறிவுடைய மனித தேகத்தை பெற்று வருவானே? என்னை இறைவன் என்னுடைய குற்றம் குறைகள் எல்லாம் நீக்கி என் வீதி மேலேறும் வீதி, இந்த மனித பிறப்பு மேலேற வேண்டுமே தவிர கீழே போகக்கூடாது. பலபெருமான ஒரு இடத்துல சொல்லுவாங்க, இனி என்ன பிறவி எடுத்தேன் என்ற பயத்தால் அல்லவோ இந்த பாழ் உடம்பை சுமக்கின்றேன் என்பெரும் பரம்பொருளேன். அது மாதிரி இந்த ஊன் உடம்பை நான் உண்ணுவதற்காக இங்கே பிறக்கவில்லை. சகோதரர்களே, நல்லா பாருங்க, நான் ஏன் இந்த ஊன் உணவு முக்கியமாக இரக்கம் என்கின்றது நம்ம இடத்துல இல்லாமல் போவதற்கு இந்த உணவு முக்கியம் முக்கியம் முக்கியம். இரக்கம் என் இடத்துல இருந்தாலும் நாம் இந்த ஊனை உணவாக உண்டால் அந்த இரக்கம் மெல்லன நவுந்து செய்துவிடும், அருட்தன்மை நவுந்துவிடும், கருணை விலகிவிடும், நேயம் தேங்கிவிடும். அங்கே எல்லாம் கடுமையான, கொடுமையான, கொடூரமான, ராட்சசமான தன்மைகள் புகுந்துவிடும். நீங்க என்ன பாருங்க, அந்த உணவை அடித்து உண்ணுகின்ற அந்த மிருகாதிகள் எல்லாம் பாருங்க சகோதரர்களே. நாய், பூனை, சிங்கம், புலி, கரடி, இவை போன்ற மிருகங்களை பாருங்க. அதனுடைய முகம், அதனுடைய பார்வை, அதனுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் பாருங்க, எவ்வளவு கொடூரமா இருக்கிறது. அதுவா நமக்கு தேவை? ஆனால் இதுவே இந்த இலை தலைகளை, காய்கனிகளை உண்டு வாழக்கூடிய மிருகாதிகளை பாருங்க, எவ்வளவு சாத்வீகமாக, எவ்வளவு ஒரு அமைதியாக அது வாழ்கின்ற முறையை பாருங்க. நாம் உயிர் வாழ்வதற்கு சிறிது உணவு தேவை. அந்த உணவுகளை தின்னுவதற்கே நான் உயிர் பிறந்ததாக நான் வாழக்கூடாது. இப்போ ஐயா சொல்லுவாங்க, பவக்கடல் கடந்து நான் பார்த்த போது அருகே ஓப்புரு வளங்கொண்டு ஓங்கிய கரையே. பவக்கடல் என்பது பிறவிகள். அந்த பிறவியை நீக்க எடுத்து எடுத்து நான் பட்டு போய் பார்த்தா கடைசி மகிழ் அருகே ஓப்புரு வளங்கொண்டு ஓங்கிய கரையாக இருக்கக்கூடியது. ஆக நான் செய்யக்கூடியது உயிருள் யாம் எம்முள் உயிர், இவை உணர்ந்து உயிர் நலம் பரவக்கூடிய அந்த செயலை நான் செய்தால் எளிதில் இறைவன் நமக்கு அள்ளி கொடுத்து விடுகிறான். அவன் நம்ம வேலையை இவன் செய்யறான், இவன் கொடுத்துருவோம் நமக்கு வேலைன்னு இறைவன் அவரிடத்துல ஒப்படைக்க விடுகிறார். யாருமே இறைவன் இருக்கிற முழுமையானதை கேட்கல. எனக்கு அது கொடு, எனக்கு இது கொடு, எனக்கு சக்தி கொடு, எனக்கு வல்லமையை கொடு, குடு குடு குடி குடு குடுன்னு கேட்டாங்க. ஐயா அதெல்லாம் எனக்கு கொடுக்க கேட்கல. ஐயா என்ன ஆசைப்படுறாங்க கேட்கிறாங்க. எவ்வளவு கீழும் எண்ணுகிறன நல்கி நல் இன்னுற செய்யவும் அவ் உயிர்களுக்கு வரும் இடையூற்றை அகற்றி அச்சம் நீக்கிடவும் செவ்வையுற்று உணவு திருப்பதம் பாடி சிவசிவ என்று கூத்தாடி ஓங்குற கழிப்பால் அழிவுறாது இங்கே ஓங்கவும் இச்சைகான் என்றால். ஐயா ஒரு இச்சையத்தை, அந்த உயிர்கள் அவர்கள் வாழ வேண்டும், இந்த உயிர்கள் அழிமானம் உறக்கூடாது என்று. ஒரு தாய்க்கு நீங்க உதவி செய்யறதை விட, ஒரு தாய் பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளையை நீங்க நாம கவனிச்சு அதுக்கு கொடுக்க உணவோ பராமரிச்சுன்னு சொன்னா அந்த தாய் அப்படியே மகிழ்ந்து போவோம். ஐயோ நம்ம பிள்ளையை காவந்து பண்றாங்களே, இவன் நல்லவா மனிதன். இறைவன் அதே தாங்க. நாம் அந்த உயிருக்கு இடையூறு செய்யாம, துன்பம் செய்யாம, அதை அடிச்சு உண்ணாம நாம் வாழ்ந்தேனால் எப்படி இருக்கான் தெரியுமா இறைவன்? அந்த பிடியுள் அகப்படும் மழையாக இருக்கிறான். அவன் எங்கோ இல்லை, அவன் காசியில் இல்லை, ராமேஸ்வரத்தில் இல்லை, அவன் அன்பினும் பிடியுள் அகப்படும் மழையாக இருக்கிறான். நீங்கள் அன்பை இதயத்திலே கொண்டு செயலை கையால உபகரித்து செய்து பாருங்க. அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை செய்து செய்து ஞானத்தை பெறுங்கன்னு சொன்னார். ஜீவகாருண்ய ஒழுக்கம் சகோதரர்களே, ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது
ஜீவர்கள் விஷயத்திலே நாம் ஒழுக்கமாக அவர்களுக்கு இடையூறாது, துன்பம் செய்யாது, பாவம் செய்யாது வாழ்ந்து அதையே வழக்கத்தையே பழக்கமாக மாற்றி கொண்டு அவர்களுக்கு விவகாரத்தையே நாம் செய்கின்றாதான் ஒழுக்கம். அப்போ இங்கே அடித்து உண்ணுவது சைவம் அசைவம் என்று இங்கே பேரெடுத்தது சைவம் அல்ல, அசைவமும் அல்ல. சகோதரர்களே, ஐயா இடத்திலே சைவம் அசைவம் என்பதே இல்லை. ஐயா சொல்றாங்க சுத்த உணவு அசுத்த உணவு. இதுதான் மற்ற சொல்லலாம் சைவம் அசைவம். நம் சன்மார்க்கத்தில் சைவம் அசைவம் அல்ல, சுத்த உணவு அசுத்த உணவு தெளிவா விளக்குறாங்க. அந்த உணவு நமக்கு பயிற்றுவிக்கப்படல, சொல்லப்படல. என்ன சொல்றேன், கறி கிடைக்கணும்னா ஒரு உயிர் போகுதுன்னு சொன்னல, அந்த உயிர் போறத நாம கிட்டையே நின்று பார்த்து அந்த கறி மட்டும்தான் நமக்கு ஞாபகத்துல இருக்கும். அந்த உயிரையோ அந்த உணர்வையோ அந்த உயிரினுடைய துன்பத்தையோ நம்ம நினைக்கல. உதாரணத்துக்கு எடுத்துங்க, ஒரு கறிக்கடைக்கு போறீங்க, எல்லோரும் போறாங்க. அந்த கறிக்கடையில என்ன நிகழுது? இந்த சாப்பிடக்கூடிய அன்பர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு கறிக்கடைக்கு போறீங்க, ஆடு 4 ஆடு, அந்த 3 ஆடு 5 ஆடு அங்க நிப்பாட்டி வச்சிருக்கு, உயிரோட நிக்குது. நம் கண்ணு முன்னாலேயே அந்த உயிரை முதல்ல பிடிச்சி கழுத்து அறுக்கிறாங்க. நல்லா பாருங்க, ஒரே கறி என்கின்ற ஒரே ஒரு வார்த்தைக்கு நாம எவ்வளவு கொடூரத்தை, அரக்கமான செயலை. நம்ம உயிரை எடுத்தால் யமன் என்கிறோம், ஆனா அந்த உயிரை கொல்லும் போது நாம் பேசாம கறி என்பதற்காக மட்டுமே நின்று வாங்கி செல்லுகிற என் குணத்தை நான் என்ன என்று சொல்லுவேன்? நான் அரக்கனாக மனித தன்மையற்ற நிலையிலே நான் மிருகமாகத்தானே, அந்த மிருகத்தை விட நான் மோசமான மிருகமாக நான் வாழ்ந்து இங்கு என்ன செய்ய போகிறேன்? அந்த ஆடு அறுக்கப்படுகிறது. அந்த ஆட்டு கழுத்தை பிடிச்சி கட்டியை வச்சு அறுத்து அவன் ரத்தத்தை பிடிப்பான் பாருங்க. அதை சுற்றி நின்று எல்லாரும் வரிசையில நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவன் கழுத்தை அறுத்து ரத்தத்தை பிடிச்சி சட்டியில தனியா வைப்பாரு. தலையை அதோட அறுத்து தனியா கொண்டு தனியா தலையை வைப்பாரு. தலையை வச்சுட்டு அப்புறம் தோலை தூக்கி தொங்க விட்டு தோலை உரிப்பாரு. தோலை உரிச்சு எடுக்கிற வரைக்கும் அந்த மக்கள் அதை நின்று பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பிறகு ஒவ்வொரு உறுப்புகளாக வெட்டி எடுக்கப்படுகிறது. கை தனியா, காலு தனியா, ஈரல் தனியா, குடல் தனியா, குடலுக்கு இருக்கிற மலங்கள் தனியா எடுக்கப்படுகிற வரைக்கும் பார்த்து கொண்டு நின்று பிறகு ஒவ்வொரு உறுப்புகளாக ஒவ்வொருத்தராக வாங்கி வாங்கி செல்லுகிறோமே. நான் மனிதனா எம்பெருமானே, மனித பிறப்பு நான் இதற்காக எடுத்தேன். கறி சுவைக்கு நான் இவ்வளவு பொருளை சகித்துக் கொண்டு அந்த வாசலில் துணைக்கடையில் கடை நாயாக நின்று கொண்டு ஒரு கறி பொருளுக்கு அழையும் நாயை விட கேவலமாக நான் நின்று கொண்டிருந்தான். நான் மனித பிறப்பா? என் சகோதரர்களுக்கு அறியாமையினாலேயே, எம்பெருமானே, அறியாமையினாலே நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற குற்றமே புரியாய், குற்றமே மனமாய், குற்றமே குணமாய் கொண்டு வாழ்கின்ற எங்களை தேவரைய திருவருள் சமூகத்தில் கடிவேட்டி உங்களுடைய கடைக்கின் காரையினால் மனிதன் என்ற உணர்வை என் சகோதரர்களுக்கு வழங்கி, எனக்கு அறிவித்த வந்த என் சகோதரர்களுக்கும் வழங்கி, 6 அறிவுடைய மனித பிறப்பை பெற்ற மனிதர்கள் என்ற உணர்ச்சியை ஊட்ட இறைவா, எம்பெருமானே, ஐயா, அந்த கரியை யார் வாங்குகிறார்கள்? சகோதரர்களே, இது ரொம்ப முக்கியம். என் போன்ற அறியாமையில் உள்ளவன் மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கு சட்ட மேதையை வழங்கக்கூடிய சட்ட வல்லுநர்கள் இன்று வாங்கி செல்லுகிறார்கள். இந்த உலகத்திற்கு கருத்தை விதைக்கக்கூடிய கவிஞர்கள் வாங்கி செல்லுகிறார்கள். தலையை வெட்டி காலை உடைத்து ஒரு உயிரை கூறு போட்டு வாங்கி செல்லுகிறவர்கள் யார் என்று பார்த்தால், அதிலே கவிஞர் இருக்கிறார், புலவர் இருக்கிறார், சட்ட வல்லுநர் இருக்கிறார், மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் இருக்கிறார், கடவுள் பக்தி உடையவர் இருக்கிறார், எல்லா தரப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். சட்டம் இருக்கு, நமக்கு தெரிகிறது, நமக்கு புலமை இருக்கிறது, இலக்கியம் தெரிகிறது, இலக்கணம் தெரிகிறது, கற்ற செருக்கு இருக்கிறது, ஆணவம் கொண்டு இருக்கிறதுனால் எல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு உயிரை இப்படி நாம இன்சித்து அந்த இரக்கத்தை நான் விட்டுவிட்டேன். வளர்பவன் சொல்ல, இரக்கமே என் உயிர், இரக்கம் நீங்கில் என் உயிரும் நீங்கும் என்பதற்கு ஒருவனே. அதுதான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், புலால் உண்ணும் மனிதரை கண்டு உள் நடுங்கி ஆற்றாமையால் என்பெல்லாம் கருகை இழைத்தன் என்றான்.
நல்லா பாருங்க, என்பெல்லாம் கருக. என்பு எப்ப கருகும்? சுடுகாட்டுல கொண்டு வச்சாதான் என்பு கருகும். அதுக்கு இடையில என்பு கருகாது, அது எலும்பு கருகாது. வள்ளல் பெருமான் எந்த அளவுக்கு இந்த புலால் உணவை இப்படி கறிக்கடையிலே நின்று வாங்கி செல்வோரை பார்த்து அவர் உருகியிருந்தால், என்பெல்லாம் கருக இழைத்தனன், இந்த இழைப்பெல்லாம் எந்தை நீ அறிந்தது தானேங்கிறாங்க. வன்புலால் உண்ணும் மனிதரை கண்டு, வன்புலால், புலால் சொல்றாங்க, வன்புலால் சொல்றாங்க. அப்போ புலால் என்கின்ற ஒன்றை நாம் சாப்பிடும் போது நன்மையாக மாறி விடுகிறோம். புலால் என்பதே வன்மை தன்மை ஏற்படுத்தக்கூடியது. நமக்கு வன்மை ஏற்படுத்தி மென்மையாகிய அந்த அருள் நயத்தை நமக்கு இல்லாது ஒழித்து விடுகிறது. காரணத்தினாலே வன்புலால் உண்ணும் மனிதரை கண்டு உயிர் நடுங்கி ஆற்றாமையால் எந்தெல்லாம் கருக இழைக்கணுங்கிறாங்க. சகோதரர்களே, சகோதரிகளே, இப்படி ஒரு உணவு நமக்கு தேவையா? நல்லா சிந்திச்சு பாருங்க. வள்ளுவன் சொல்லுகிறார், தன்னுயிர் நீக்கினும் செய்யற்க தான் பிரிவு இன்னுயிர் நீக்கும் வினை. என்ன சொல்றான் பாத்தீங்களா? நமக்கு தமிழ் குடி நம்மளுடைய இல்லறம் என்கின்ற இல் அறங்க, நம்ம இல்ல அறத்துன்னு வாழ்றோம். மற்ற தேசத்துல உள்ளது போல ஹவுஸ் கிடையாது. தமிழ் மண்ணிலே உள்ள தமிழ் வார்த்தைகளை பாருங்க, இல் அறம். அறம் நிகழக்கூடிய இடத்திலே அங்கே உயிர்களுக்கு துன்பமான செயல் நிகழுமா? பசி என்று வருகின்ற போது குசி என்று கொடுக்கக்கூடிய இடத்திலே, தாகம் என்று வருகின்றவருக்கு தாகத்தை நிறுத்தக்கூடியதும், ஆடை என்று வருவதற்கு மானத்தை மறைக்கக்கூடிய அங்கே இறை சமூகம் கொண்ட ஒரு இல்லறமாக இல்ல அறமாக இருக்கக்கூடிய இடத்திலே அங்கே புலால் உணவு எப்படி நிகழும்? ஒரு உயிரை கொன்று மற்றொரு உயிருக்கு பசி ஆற்றுவிப்பது ஜீவகாரண ஒழுக்கம் அல்லங்கிறாங்க. நாம ஒரு உயிரை கொன்று விருந்தாக செய்தாலும் அது பசியாற்றுவித்தல் அல்ல. ஏன்? எப்போது ஒரு உயிரை நம்ம கொன்றோமோ அப்பவே அது உயிர் கொலை. அது எப்படி பசியாற்றுவிக்க முடியும் கேட்கிறாங்க. அப்போ ஒரு உயிரை இவ்வளவு கொடூரத்தின் கீழே நாம் வாங்கி உண்பக்கூடிய கொடூரராக நாம் இருக்கக்கூடாது அல்லவா? நல்ல யோசனை. நாம் எடுத்த பிறவி மனித பிறவி, உயர் பிறப்பாகிய மனித பிறப்பு. இந்த பிறப்பை கண்டு தண்டனை கிரேகம் சொல்லக்கூடிய மிருகாதிகள் கூட நம்மை பார்த்து ஐயா என்ன சொல்றாங்க, அவரை கண்டார் அவர்கள் மூவரே, அவரை கண்டார் அவர்கள் தேவரேங்கிறாங்க. கண்ட அதெல்லாம் அப்படியே மாறுமா? அப்போ நல்லா பாருங்க, ஐயாவுடைய அடியை தொட்டதுனால நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆக நம்மை சார்ந்த அந்த உயிர்களும் நன்மை பெற வேண்டுமே. யார் ஒருவர், எந்த உயிர், எந்த ஆன்மா பிற உயிரும் நன்றாக வாழ வேண்டும் அப்படி என்று எண்ணுகிறதோ இறைவன் அங்கே குடி வந்து விடுகிறார். இறைவன் அங்கே கோலோச்சுகிறார். இறைவன் அந்த இல்லறத்திலே செம்பொருளாக நடனம் ஆடுகிறான். உயிர்களுக்கெல்லாம் அவன் விளங்குகின்ற பொழுது எந்த உயிருக்கு நான் தீங்கு செய்ய முடியும்? நண்பர்களே, நான் ஆடு என்று நினைப்பேனா, அதை மாடு என்று நினைப்பேனா, நான் அதை பறவை என்று மிருகங்கள் தான் என்று நினைப்பானா? என் சகோதரர்கள் அவர்கள் வாடுகின்ற பொழுது நான் வாட்டத்தை நீக்கவும் சொல்றாங்க பாருங்க. சினமுகத்தார் தமைக்கண்டு அவரை சிரித்த பொழுது அவர் ஆக்கிங்கிறாங்க. அதாவது நம்ம இடத்துல வருகின்றவரு சினமுகமாவோ கடுமையாகவோ கொடுமையாகவோ எந்த நிலையில் இருந்தாலும் அவர் என்னிடத்திலே வந்து செல்லுகின்ற போது சிரித்த முகத்தவராக்கி எனக்களித்த சிவமேங்கிறார். இப்படி வாழக்கூடிய மனித பிறப்பு நாம யாருக்கும் துன்பம் செய்யக்கூடியவராக, பிறருக்கு இடையூறு பண்ணக்கூடியவராக, பிறர் மனம் நோகும்படியாக நான் வாழ்வதென்ற காரணமே முதல் காரணம் உணவு பழக்க வழக்கம். உணவு சம்பந்தப்பட்டதுதான் உடல். இந்த உணவு வைத்தே நம் உடம்பும் உயிரும் மாறுபடும் இல்லையா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நாம் உண்ணுகின்ற உணவு சாத்வீகமானதாக இருக்க வேண்டும். அந்த சாத்வீகமான உணவிலையும் நமக்கு அருள் சக்தியை கொடுக்கக்கூடிய தூண்டக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுதான் ஐயா சொன்னமா, அவைகளை உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவ அறிவு நமக்கு வருவிப்பது அருட்பாவை வள்ளல் பெருமானை நாம் எப்பொழுது நேசித்து சன்மார்க்க நெறியில் நிற்க போகிறோமோ அப்பொழுதே அந்த பாடம் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு யூனிவர்சிட்டி. அந்த வள்ளல் பெருமானுடைய யூனிவர்சிட்டியிலே நாம் படிக்கின்ற போது அது மண்ணியல், பொருளியல், அறிவியல், வானியல் எல்லாற்றையும் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அறியாத எமக்கும் அது வழங்குகிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கு. அந்த வள்ளல் பெருமானுடைய நிகழ்விலே வாழக்கூடிய சன்மார்க்க அன்பர்களே, நம்முடைய சிறு சிறு விஷயங்களிலே நாம் சன்மார்க்க நெறியை பின்பற்றியும் கூட சிறு சிறு விஷயங்களிலே
நாம் இன்னும் மாறுபடாமல் இருப்பதையும் சில விஷயங்கள்ல என்ன அளவில் இருந்து சுட்டி காட்டுகிறேன். இப்ப நாம சிறு சிறு வீட்டு தேவைகள் செய்வோம். காரணம் அதற்கு என்னன்னா, நாம் எதற்கு பயப்பட வேண்டுமோ அதற்கு பயப்படுறது இல்லை, எதற்கு பயப்படக்கூடாதோ அதுக்கு பயப்படுறோம். நாம எதற்கு வருத்தமுற வேண்டுமோ அதற்கு வருத்தமுறுவது இல்லை, எதற்கு வருத்தமுறக்கூடாதோ அதற்கு வருத்தமுறோம். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை முறை அமைந்திருக்கிறது. சகோதரர்களே, சகோதரிகளே, என்ன எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சாதாரண ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்ம சுதந்திர பிறப்பை எடுத்து அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனித பிறப்பு என்பது சுதந்திர பிறப்பு, நிறைய அம்சமானது. ஆனால் மிருகாதிகளை விட நான் அடிமையாக மிக மோசமாக வாழ்கிறேன் நான். ஏன் என்று சொன்னால் வாழ்க்கை முறை இங்க அப்படி இருக்கிறதுனால அப்படி பழக்க வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் நல்லா பாருங்க, மனிதனாக பிறந்த நாம எந்தெந்த வகையில அடிமை, எல்லா வகைக்கும் அடிமையா சிக்கிறோம். உதாரணமாக, குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு மனிதன் இறந்து போகின்ற வரைக்கும் பாருங்க, எல்லா சடங்கு சம்பிரதாயங்கள். இந்த சடங்கு சம்பிரதாயங்களை செய்வதற்காகவா மனிதன் பிறந்திருப்பான்? நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்கா நான் பிறந்திருக்க வேண்டும்? எனக்கும் இதற்கு என்ன சம்பந்தம்? அப்ப எதற்காக இந்த மதங்கள் இங்கே மனிதனுக்கு இவ்வளவு சடங்குகளை, சம்பிரதாயங்களை, ஆச்சாரங்களை இவ்வளவு எதற்கு இவ்வளவு தோற்றுவிட்டு இந்த மனிதன் ஒரு மனிதனாக வாழ்கிறான் என்றால் இல்லையே. அவன் காசுக்கும் பணத்துக்கும் பிணிக்கும் பீடைக்கும் உலகத்துக்கும் நோய் உளம் கொடுக்கின்றீர் பேதையீர் என்று சொல்லுகிற வாழ்க்கை முறையில தானே பதவிக்கும் பணத்துக்குமாக மனிதன் தன் வாழ்நாளை இழந்து உடல் உளம் கொடுக்கின்றீர் பேதையீர். அப்ப காலம் உள்ள போது ஆன்ம லாபத்தை அறிந்து அடைய வேண்டும் என்று பெருமான் சொல்லுகிறார்கள். என்ன ஆன்ம லாபம் என்று சொன்னால், எடுத்த பிறப்பினுடைய நோக்கம். இந்த பிறப்பிற்கானே அடைய வேண்டிய ஆன்ம லாபம் சொல்றது என்ன அப்படின்னாக்கா, நான் சொன்னது இந்த ஆரம்ப காலம் தொட்டு சின்ன சின்ன விஷயங்களிலேயே நாம மாற்றி வெளியே வர முடியாம மீள முடியாம இருந்தால், இன்னும் இந்த உடம்பில் இயங்கக்கூடிய 96 தத்துவங்களை நாம் எப்படி கடந்து செல்ல முடியும்? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. சின்ன சின்ன சடங்கு இது நம்மால் செய்யப்படக்கூடியது. இவைகளில் இருந்து என்னால் மீள முடியவில்லை என்றால், அப்புறம் 96 தத்துவங்கள் இந்த உடம்பில் இருந்து காரியப்பட்டு இந்த ஜீவனை, இந்த ஆன்மா உயிரை இயக்கி கொண்டிருக்கிறது. இவைகளை நாம் எப்படி கட்டுப்படுத்துவது, ஒழுங்குபடுத்துவது, இவைகளை நாம் வென்று எப்படி நாம் மேலேறுவது? நல்லா சொல்லி பாருங்க. சாதாரண பிறந்தது, குழந்தை பிறந்தது, சடங்கு செய்கிறோம். அப்போ என்ன சடங்கு எல்லாருக்கும் தெரியும். பேர் விடுறதுக்கு ஒரு சடங்கு, அப்புறம் 16க்கு ஒரு சடங்கு செய்யறோம், அப்புறம் காது குத்து, அப்புறம் மொட்டை அடிக்கிறது, எல்லாம் கடவுள் பெறாலேயே செய்யறோம். கடவுள் இதெல்லாம் கேட்கவில்லை. இதையெல்லாம் கேட்டால் அவைகள் கடவுளாக இருக்க முடியாது. அது வேற, அது வச்சுது. அப்புறம் பெண்கள் என்றால் பூப்பெய்து சடங்கு, அது பெண்ணினுக்கையே இழிவுபடுத்துவது. பெரிய பொண்ணு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பெரிய பொண்ணு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மஞ்சள் நீராட்டு வைக்கிறாங்க இல்லையா? ஏன் ஆண்கள் பெரிய பையனை ஆகலையா? நல்லா சிந்திச்சு பாருங்க. ஆண்கள் பெரிய பையன் ஆகிறானா இல்லையா? அப்போ உள்ள அறிவு விளக்கம் இல்லாத காலத்துல அப்போ தன்னுடைய பொண்ணு பெரிய பொண்ணாயிடும் ஊருக்கு தெரிவிக்கிறதுக்கு வேண்டி அப்ப செஞ்சு பெண்களை அடிமைப்படுத்தி காலத்துல அப்படி செய்தாங்க. இப்பயும் செஞ்சு கொண்டிருக்கோம்னா அந்த பெண்களை இன்னும் அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறதா பொருள். இது போலத்தான் ஒவ்வொரு சடங்குகளும். பெண்கள் என்றாலே அடிமை சாசனம் தான் இந்த இடத்துல இது. அப்புறம் கல்யாணத்தை எடுத்துக்கோங்களேன். கல்யாணத்துல என்ன செய்யறோம்? கல்யாணத்துல நம்ம அம்மி மிதிக்கிறோம், அருந்ததி பண்றோம், எல்லா சடங்குகள்லாம் செய்யறோம். 30 கோடி தேவர்களை கொண்டு யாகம் வளர்த்து மந்திரம் ஓதி தாலி கட்டுறோம். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்க்கை நடத்துவதற்கு இவ்வளவு தேவையா? இவ்வளவு செய்யும் அவர்கள் நிம்மதியாக வாழ்கிறார்களா? அந்த பிரச்சனை இல்லையா? 30 கோடி தேவர்கள் முன்னிலையில் நடந்த கல்யாணத்தில் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள்? நம்ம சிந்திக்காமா? மனமொத்து வாழ்ந்தால் மட்டுமே அந்த வாழ்க்கை அவர்களிடத்திலே இன்பம் பேசும். இல்லையே துன்பம்தான், நரகம்தான். பாரதிதாசன் கொண்டானு செடி பிடிக்கும் குழந்தைகள் எதை விரும்பும் கண்தூன்றி நடக்கும் மாமன் மாமிக்கு தக்கதென்ன அப்படி என்று அந்த பெண்ணே கொண்டானுக்கு எதை பிடிக்கும், குழந்தைகள் எதை விரும்பும், அந்த மாமன் வயசான மாமன் மாமிக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு அவர்களுடைய குணத்தை அறிந்து கொண்டு இப்படி மனம் அறிந்து குணம் அறிந்து அந்த குடும்பம் வாழ்ந்தால் மட்டும்தான் கடந்த சம்பிரதாயத்தினால வாழ முடியாது. இந்த மதங்களும் மார்க்கங்களும் எப்படியெல்லாம் மனிதன் அறிவு மேம்படாமல் நம்மளை மறைப்பதற்கு சொல்லுகிறேன். அதே போல இந்த மதங்கள் தான் இன்ன வரைக்கும் நமக்கு ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்குது.
அது இன்ன வரைக்கும் பிளால் சாப்பிடாதீங்கன்னு சொல்லவே இல்லை. நீங்க கொலையும் கடவுள் பேரால் பலியிடப்படுகிறது. அதனால்தான் ஆணித்தரமாக நான் சொல்லுகிறேன், இவையெல்லாம் மதங்கள் அனுமதிக்கிறது. அனுமதிக்கின்ற மதம் அது கடவுள் ஆகுமா? ஆக இப்படி உயிர்களை எடுக்கக்கூடியது மதமாக இருக்குமேயானால், கடவுளாக இருக்குமேயானால், அதை எதற்கு நமக்கு? இது போல அப்புறம் இறந்துட்டா அதுக்கு சடங்கு, எல்லாம் சடங்கிலேயே இவன் வாழ்க்கை முடிந்து சென்று விடுகிறார். என்ன பிறப்பு எடுத்தோம், என்ன வாழ்ந்தோம், என்ன போனோம்னு தெரியாமே போயிட்டே இருக்கு இந்த உயிர்கள். ஆனால் சன்மார்க்கத்துல அது நடக்காது. சன்மார்க்கத்துல நம்ம ஒவ்வொரு கணப்பொழுதும் நாம் யார், நாம் யார், நாம் யார் என்று ஆழ்ந்து கொண்டே இருக்கும். நான் யார், நான் சிற்றணு வடிவனாக இருக்கின்ற வல்லபெருமான் சொல்லுவது போல ஆய்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் எதற்காக வந்தேன், என்னுடைய நிலை என்ன, நான் என்ன பெற வேண்டும், இறைவனே எனக்கு உணர்த்து உணர்த்து. அப்படி என்றால் இங்கே நான் சடங்கு செய்து கொண்டிருக்க முடியுமா? சம்பிரதாயங்கள் பண்ணி கொண்டிருக்க முடியுமா? இப்போ இங்கே அரசியல்வாதிகளுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் நடிகர்களுக்கும் இங்கே அடிமையாக ரசிகர்கள் வாழ்வது போல என்னுடைய மனம் இப்படி சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் ஜோசிய ஜாதகம் என்கின்ற சிக்குண்டு சிலருண்டு இவர்கள் வாழ்க்கை பின்னி பிணைந்து அடிமை சங்கிலி போட்டு கட்டி வைத்திருப்பதை ககர்த்தெறிவது எப்போது? வள்ளல் பெருமானுடைய சன்மார்க்க நெருங்கினால் மட்டுமே இப்படி கட்டுண்ட ஏனென்றவள் என் மார்க்கம் இறப்படைக்கும் சன்மார்க்கம் பிறவி சட்டமும் கிழித்தேன், பிறவி சட்டமும் கிழித்தேன், சாக மாட்டேன் என் உலகத்தே நான் தான் நல்ல திரு அருளாளே என்கின்ற ஐய தூக்கி எரிஞ்சிருக்கார். அந்த வல்லமையால, எந்த வல்லமையினால? நான் ஞான சபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை என்ற காரணத்தினால். அதையும் தன்னுடைய வல்லமை என்று சொல்லவில்லை அவர். ஞான சபை தலைவனுக்கு நாம் நல்ல பிள்ளை, அதனால் பிறவி சட்டமும் கிழித்தே. பிறவி சட்டத்தை கிழிக்கும் யார் இந்த தைரியமா சொல்ல முடியும்? சொல்லிட்டாங்களே யாராச்சும்? நமக்கு எளிமையாக இந்த இல்லறத்தானுக்கு இந்த உலகமே சகோதரர்களே, அதாவது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மனித தேகம் கொண்ட நண்பர்களே, இந்த உலகத்தில் இந்த குடும்பம் நடத்தி வாழக்கூடிய இல்லறத்தானை ஒரு பொருட்டாகவே நினைத்ததுக்கு மதிப்பது கிடையாது. முன்பெல்லாம் வள்ளல் பெருமானுக்கு முன்பு, வள்ளல் பெருமானுக்கு பிறகுதான் வள்ளல் பெருமான் எடுத்து சொல்லிய பிறகுதான் இல்லறத்தானுக்கே மதிப்பு. வள்ளல் பெருமான் சம்சாரிகளேன்னு கூட்டி இங்க வாப்பா, அவர்களெல்லாம் அடைய முடியாது, நீ உன்னை இழிவுபடுத்திக் கொண்டிருக்காது, நீதான் இல்லறத்தானே, நீதான் ஜீவகாரணி ஒழுக்கம் ஓங்கத்தான் இருக்கு, நீங்கள் தான் அடைய முடியும், அதற்கு சாட்சி நான் இருக்கிறேன், நான் பெற்றேன் என்றும் இரவாமை பேதம் தவிர்த்தேன், முக்கிய கலந்தான் இறைவன் என நானும் அவனும் ஒன்றானோம் எங்கோது உலகம் பெறுதல் வேண்டும் என்று சொன்னதற்கு காரணம் நீங்களும் பெற வேண்டும் சொல்லி இந்த ஜீவாத்மை ஒழுக்கத்தை செய்யுங்க, ஜீவாத்மை ஒழுக்கத்தை செய்து வாருங்கள், ஆபத்து விபத்து கிடையாது. ஜீவாத்மை ஒழுக்கு செய்கின்ற சம்சாரிகளுக்கு ஆபத்து விபத்து கிடையாது, அதாவது பாவம் கிடையாதுங்கிறார். ஜீவாத்மை ஒழுக்கம், பிற உயிர் நேயம், இரக்கம், அன்பு அங்கே நிகழ்கின்ற பொழுது ஆபத்து விபத்து பாவங்கள் சேராது. பிறகு துன்பமும் நீக்கப்படுகின்ற பொழுது பாவம் என்றிருந்து வரும். அந்த அருள் வல்லமையே நீ பெற்றுக் கொள்ளும் பொழுது இந்த மருளாகிய இருளாகிய இந்த பேதங்கள் எல்லாம் உன்னை என்ன செய்யும்? சூரியன் கதிரவன் தோன்றிவிட்டால் இருள்கள் என் செய்யும்? கதிரவனாக நீ மாறிவிடு. கதிரவனாக, கனலாக, சுத்த சிவமாக ஒவ்வொரு இல்லறத்தானும் இல்லறத்தார்களும் மாறிவிடுங்கள். ஜீவாரண்யம் செய்து ஜீவார்ண ஒழுக்கமாகிய அன்பை நீங்கள் செய்து செய்து அந்த ஜீவார்ண ஒழுக்கம் என்பது என்ன என்றால் தயவு, 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 கருணை, கருணை, இரக்கம், இரக்கம், அன்பு. ஒரு உயிர் எங்கே துன்பப்படுகிறதோ அந்த இடத்திலே நமக்கு பிடிக்கும். உதாரணமாக இப்போ ஒரு ரோட்ல சென்னை, பாம்பே இப்படி சிட்டி இருக்கு இல்லையா, அந்த நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் போயிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடும், அடிப்பட்டு ஒருத்தர் கிடப்பாரு. ஆனா எல்லாரும் போயிட்டே இருப்பாங்க, அவங்க அவசர வேலைக்கு ஆபீஸுக்கு போகணும், நேரம் போகணும், மேனத்தை மாட்டிக்கும், அவனுக்கு பதில் சொல்லணும், வீட்டுக்கு போகணும், பல பிரச்சனை ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா தூக்கிட்டு போனா பொறுத்துக்காங்க, உயிர் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, யாரும் கிட்ட வர மாட்டாங்க. ஆனா எல்லாரும் பாத்துக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. எல்லோருக்கும் கண்ணு இருந்தது தானே. ஆனால் யாரோ ஒரு மனிதர் தூக்குகிறார், அவரை கொஞ்சம் இடத்துல சேர்த்து பிழைக்க வைக்கிறார், ஆஸ்பத்திரி கொண்டு போறார், இந்த முயற்சியை எடுக்கிறார். அப்போ முயற்சி எடுக்கின்ற பொழுது அவர் யாராக இருக்கிறார்? இவ்வளவு பேரும் ஓடிக்கிட்டே இருந்தார்கள், அவர்கள் யாராக இருக்கிறார்? இவ்வளவுதான் ஜீவாரணம் இருக்கு, யாராக இருக்கிறார்கள்? அப்போ எல்லோருக்கும் கண் இருந்தது, ஆனா கருணை கண் இல்லை.
அன்பு கொண்ட நெகிழ்வு கொண்ட அந்த ஆன்மாவிலே ஓர் உரிமையுடைய சகோதரன் என்ற உணர்வு இல்லை. அதை உச்சி போட்டுவாங்க, அச்சோ பாவம் யாரும் அடிப்பட்டு கிடக்கிறார். அப்போ அங்கே கடின சித்தம் இது எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் வளர்ப்பு முறையிலிருந்து வருகிறது. பிறவியில் இருந்து வந்தாலும் வளர்ப்பு முறைகளையும் நாம் நல்லோர்கள் சார்ந்து நெருங்கின்று வாழ்கின்ற பொருள் மாற்றிக் கொள்ளலாம் இல்லையா? அதற்கு நாங்கள் சாட்சி, முன் போன்றவர்கள் சாட்சி. பிறவியிலே இருந்து வந்தாலும் அங்கே சார்ந்தவருடைய விளைவு நம்மை கரை சேர்த்தது இல்லையா? சகோதரர்களே, கடந்து இவைகள்ல நம்முடைய மனம் போய் பயம் பயம் உருகிறது. ஐயா சொல்றாங்க, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம், ஆசை, நமக்கு காமம், நமக்கு மைதமம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஆனா வந்து பயம் மட்டும் பூஜ்ஜியமா இருக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா பயம் வந்து ஆளை கொண்டு விடும். அப்போ பயம் எதனால ஏற்படுது? நமக்கு இங்கே கடவுள் பேரால் பயம் உண்டு பண்ணிருக்கிறார்கள். கடவுளை அடைய சொல்லி கொடுக்கவில்லை, கடவுள் இன்னதென்று அறிய சொல்லி கொடுக்கப்படவில்லை. கடவுளை கும்பிடவும் கடவுள் மீது நமக்கு பயத்தை, ஒரு போலீஸ்காரர் மீது நமக்கு எப்படி பயம் உண்டு பண்ணப்படுகிறது சின்ன வயசுல இருந்து, அதுபோல ஒரு கடவுள் விஷயத்தில் நமக்கு பயம் உண்டு பண்ணப்படுகிறது. ஆனால் சன்மார்க்கத்தில் கடவுள் மேல் நமக்கு காதல் உண்டு பண்ணப்படுகிறது. நல்ல சிந்தி பாருங்க, நல்லா பாருங்களேன். சமய மத மார்க்கங்களில் கடவுள் மேல் பக்தி செய்ய சொல்லுகிறது, பயம் கொள்ள சொல்லுகிறது. ஆனால் சன்மார்க்கத்தில் கடவுள் மேல் காதல் கொள்ள சொல்லுகிறது, தாய் போல அன்பு கொள்ள சொல்லுகிறது, கருணை கொள்ள சொல்லுகிறது. ஐயா சொல்றாங்க பாருங்க, இறைவனை நம்ம எப்படி நேசிக்கணும்னு சொல்றாங்க பாருங்க. நினைந்து 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 உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதனால் ஊற்றெழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரகே என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து கேட்பது உலகியலே உலகியல கூப்பிடுறாங்க பாருங்க. இது சமய மதங்கள் உள்ளது போல இல்ல, என்னன்னு தெரியாமையே நீங்க செஞ்சுட்டு போறீங்க. வாங்க, வம்மின் உலகியலே மரணமின் பெருவாழ்வில் வாழ்விடலாம் கண்டி. இது போல சத்தியமாக ஆணித்தரமாக வல்லமையை மக்களுக்கு உயிரிடத்திலே நீங்கள வாங்க பெருங்கன்னு சொல்லி உரிமையோடு ஒருமையோடு கூட்டு சொன்னது யாரு? இந்த இல்லறத்தானே சம்சாரிகளை அரவணைத்து அன்போடு வம்மின் உலகிலே மரணமிலாம் பெருவாழ்வில் வாழவம் இங்கேன்னு கூட்டு மரணம் இல்லா பெருவாழ்வு வாங்கிறா வாங்கன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து உலகத்துல கேட்கப்படாத ஒரு சொல்லாக இருக்கு. மரணம் இல்லாம அது எப்படிங்க வாழ முடியும் அப்படின்னு நம்மளை சிந்திக்க தூண்டுதா இல்லையா? இப்ப எந்த இளைஞர்கள்ட்ட சொன்னாலும் கேள்வி கேட்பாங்களே, மரணம் இல்லாம எப்படிங்க வாழ முடியும், மரணம் இல்லாமல் எப்படி வாழ முடியும்? நியாயமான கேள்வி தானே. என்ன பிறப்பு இறப்பு, பிறந்தால் பிறக்க வேண்டும், இறந்தால் பிறக்க வேண்டும், இதுதான் இங்கே நீதி. ஆனால் சன்மார்க்கம் அவைகளை ஒழிக்கிறது. அந்த பிறப்பு இறப்பை ஒழித்து சன்மார்க்க ஐந்தொழிலே அழித்தல் என்பதே கிடையாது. இங்கே சாவு என்பதே கிடையாது சன்மார்க்கத்திலே. சன்மார்க்கி என்பவன் யார் என்றால் சாகாதவனே சன்மார்க்கி. அந்த சாகாத நிலையுடைய நிலை வாழ வேண்டும் என்று யார் எண்ணுகிறார்களோ அவர்களே எவ்வுயிரையும் சாகடிக்க மாட்டார்கள். மனதினாலையும் வாக்கினாலையும் காயத்தினாலையும் அவர்கள் எவ்வுயிரையும் கொள்ள மாட்டார்கள். வாழ்கொண்டு கருவி கொண்டு கொள்ளுவதும், மன சொற்களினால் கொள்ளுவதும், பார்வையினால் கொள்ளுவதும், இப்படி பலதரத்தினால் பிற உயிரை இன்சித்து கொள்ளுகின்ற நிலை இங்கே சன்மார்க்கத்தில் பார்வையில் கருணை பார்வை. அந்த கருணை பார்வையில் ஒரு உயிர் மயக்கத்தில் இருந்தாலும் அறியாமையில் இருந்தாலும் அவைகளையும் கருணை கொண்டு அந்த கருணை பார்வை கடை சேர்க்கும். கடை தேற்றின் கருணை வள்ளல் கற்றார்க்கும் கல்லார்க்கும் கழிப்பவர்களும் கழித்தே வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரவே
எல்லாருக்கும் உள்ளார்க்கும் நடுகின்ற நடுவே நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலன் கொடுக்கும் நலனே, எல்லாருக்கும் பொதுவில் நடமிடுகின்ற சிவமே. இங்கதாங்க எல்லாருக்கும் பொதுவில் நடமிடுகின்ற அந்த புருவமத்தியாகிய உள்ளே அது ஜோதி கனலாக, அதன் உள்ளொளியாக, அந்த ஒளிக்குள் ஒளியாக, ஒளியில் பதியாக விளங்கக்கூடிய அந்த பரம் பொருளை நாம் கண்டுணர முயற்சித்து விட்டால் பிறகு நமக்கு இங்கே துன்பம் ஏது, துயரம் ஏது, ஆசை ஏது, எதுவும் அல்ல. எல்லாம் இறைமயம், எல்லாம் இங்கே தோற்றுவித்தல், வாழ்வித்தல், குற்றமித்துவித்தல், பக்குவம் அறிவித்தல், விளக்கம் செய்வித்தல். 5 தொழிலை நாமே செய்யலாங்க. 5 தொழிலை நாமே செய்யும் வல்லமையை வல்லல் பெருமான் நமக்கு கொடுக்கிறார், அவர் பெற்றார். இதுதான் 5 தொழில் செய்யக்கூடிய சன்மார்க்க நெறி. சமய மதங்களிலே முத்தொழில், 3 தொழில்: தோற்றுவித்தல், காத்தல், அழித்தல். அங்கே காத்தல், அழித்தல். இங்கே சன்மார்க்கத்திலே அழித்தல் கிடையாது. தோற்றுவித்தல், வாழ்வித்தல், குற்றம் நீக்குவித்தல், பக்குவம் அறிவித்தல், விளக்கம் செய்வித்தல். ஒரு உயிருக்கு படிப்படியாக கருதி முடிவில் விளக்கம் செய்வித்தல். விளக்கம் பெறுவதுதான். அந்த விளக்கமே நாம் விளக்கம் இல்லாது இருளாக்கி கொள்ளுகிறோம், அது மரணம். விளக்கமாக்கி கொண்டால் ஞானம். அந்த விளக்கமாகிய ஞான சபை, அதுதான் ஞானம் பெற்றால் ஒளி வேகம். ஒளி வேகம் என்பது ஏதோ பெற முடியாது என்று நினைக்க வேண்டாம் சகோதரர்களே. உயிரை நேசித்தால் பாவம் நாசம் என்று அன்பர்கள் எப்படி இந்த தலைப்பை எனக்கு கொடுத்தார்களே எனக்கு புரியல. பாருங்க, பிற உயிர் நேசம் தம் பாவம் நாசம். இந்த உயிர்களை நேசிக்க நேசிக்க கருணை கொண்டு வாழ்கின்ற பொழுது அந்த கடின இரும்பாக இருக்கின்ற என் மனம் கரைந்து அப்படி குழம்பாக மாறிவிடுகிறது. பிறகு அந்த இரும்பு குழம்பான என் மனம் அருள் வார்ப்பு கொண்டு அது அருள் பாத்திர அட்சிய பாத்திரமாக, ஜீவகாருண்ய பாத்திரமாக எனக்கு மாறிவிடுகிறது. நான் செய்கின்ற பொழுதெல்லாம் அது ஜீவகாருண்யமாகவே செய்யப்படுகிற ஒரு பாத்திரமாக என் மனம் மாறிவிடுகிறது. இந்த மனம் என்று சொல்வதுதான் என் அளவில் சொல்கிறேன் சகோதரர்களே. மனத்தை எவ்வகையிலும் யாராலும் அடக்க முடியாது. மனம் அடங்கும் திறத்தில் ஓர் இடத்தே இருந்தறியேன், மணி அறியேன், மதி அறியேன், மந்திரம் ஒன்றறியேன், இனி அறியேன், வாழ்க்கை நிலையறியேன், திருவருளின் செயலறியேன், அறந்தான் செய்தறியேன், மனமடங்கும் திறத்தினில் ஓரிடத்தே இருந்தறியேன். இவ்வளவு சொல்லிட்டு ஐயா என்ன கூட கடைசியில மனமடங்கும் திறத்தினில் ஓர் இடத்தே இருந்தறியேன். மனம் அடங்கு யாரும் சிறப்பு அறிய கூடாது. நீங்க எங்க போய் நின்னாலும், எவ்வளவு சூழ் நீங்க மாற்றினாலும், நம் முயற்சினால செஞ்சாலும் அது உனக்கு கொண்டு போய் நம்மை மரணத்திற்கு தள்ளிவிடும். ஏன் மரணம் விடுறான்னு சொன்னா அதுதான் மனதினுடைய வல்லமை. மனத்தை நம் வசப்படுத்த, மனதை என் வழியில் நம் வழியில் நிறுத்துவதற்கு ஒன்று உண்டு என்று சொன்னால் அது ஜீவகாருண்ய வல்லபத்தினால் மட்டுமே, இரக்கத்திற்கு மட்டுமே அது கட்டுப்படும். அதை நம் ஏவலாக கைப்பிள்ளையாக நாம் வைத்துக் கொள்ள முடியும். இல்லையென்றால் அது எஜமானாக மாறிவிடும். மனம் எஜமானாக, அது முதலாளியாக மாறி நம்மை ஆட்டிவிட்டு எல்லா தவறுகளையும் செய்ய வைத்து நம்ம கீழே படுகொலையில் தள்ளிவிடும். மனதை நாம் கட்டுப்படுத்தவே முடியாது. எல்லாரும் மனதை கட்டுப்படுத்துவதற்கு தியானம், யோகம், தவம் மற்ற எல்லாம் செய்யறாங்க. அதுக்கு கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. இதாச்சும் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அது என்ன 100 அடி 500 அடி சிலையை பிரம்மாண்டமாக நிறுவி விடுவதால் மட்டும் இறைவன் அங்கே இறங்கி விடுவானா? 100 அடி சிலை 200 அடி சிலையை வைப்பதனால் அவன் இறங்கி அங்கே வந்து விடுவானா? அவன் என்ன அவ்வளவு அற்ப பொருளா அந்த இறைவன்? பிரம்மாண்டம் காட்டுகிறார்களே இந்த மனிதர்களுக்கு, ஏன் இவர்களை மனிதர்களாக கூட அவர்கள் மதிப்பதில்லை? இந்த மதவாதிகளும் சாமியார்களும். என்னுடைய ஆனந்தத்தை நான் உங்களிடத்திலே வெளிப்படுத்துகிறேன். இந்த மதவாதிகளும் சாமியார்களும் சன்னியாசிகளும் புரவிகளும் இந்த மனிதர்களை மனிதர்களாகவே மதிப்பது கிடையாது. மதித்திருந்தால் ஏன் இவ்வளவு பிரம்மாண்டம் காட்டுகிறார்கள்? இந்த பிரம்மாண்டத்தினால் இந்த மனிதனுக்கு என்ன வரப்போகிறது? இந்த உயிருக்கு என்ன லாபம்? நட்டங்கள் நட்டம் தானே. இவனை வணங்க வைத்து, பூஜை செய்த வைத்து, கீழ்ச்சி கொடுக்கிறேன் என்று சொல்லி இப்படி மனிதர்களுடைய அறிவை நெளிவிக்கின்ற காரணத்தை தான் செய்கிறார்கள். வேற ஒரு மனிதனுடைய அறிவை விளக்கம் செய்தான் என்று சொல்ல முடியுமா? எங்கேயாவது போய் அந்த ஊருக்கு போனேன், எனக்கு மன அமைதியா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. தவிர என் அறிவு விளக்கம் பெற்றது என்று யாராவது சொல்ல முடிஞ்சிருக்கிறதா? பார்த்திருக்கீங்களா சகோதரர்களே? ஆகையினால
ஏன் மதங்களை நாம் இந்த இடத்துல சொல்லுகிறேன் என்று சொன்னால், மதங்கள் மனிதனுக்கு பூஜை செய்யவும் வணங்கவும் பக்தியை என சொல்லி கொடுத்திருக்கலாம், அறிவு விளக்கம் சொல்லப்படவில்லை. அப்படி இருந்தால் ஐயா தேவையில்லையே. அதாவது ஐயா கோயில்கள் எல்லாம் விடுத்து ஞான சபை கட்டுகிறார்கள், ஞான சபையை உருவாக்குகிறார்கள். ஞான சபை அது கோயில் அல்ல, ஞானத்தை பெறக்கூடிய இடம். அது பெறுவதற்கு முன்பாக தர்ம சாலை, அங்கே பகை தவிர்த்தல், உயிர் இறக்கம், உபகார சக்தியாலேயே இந்த உலகம் இயங்குகிறது என்று சொன்னார்கள். இல்லாவிடில் ஒருவரை ஒருவர் எதிர்பார்க்க மாட்டார். தாய் பிள்ளைகளை எதிர்பார்க்காது, பிள்ளை தாயை எதிர்பார்க்க மாட்டார், புருஷன் பொஞ்சாதியை எதிர்பார்க்க மாட்டார், பொஞ்சாதி புருஷனை எதிர்பார்க்க மாட்டார், குரு சிஷியனை எதிர்பார்க்க மாட்டார், சிஷியன் குருவை எதிர்பார்த்தார். ஏன் ஆண்டவனை அடியார்கள் கூட எதிர்பார்க்க மாட்டார். உபகார சக்தி என்கின்ற ஒன்றினாலேயே இந்த உலகம் சுற்றி கொண்டு இயங்கிக் கொண்டு பின்னி பிணைந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே அந்த ஜீவகாரண ஒழுக்கமாகிய பசி தவிர்த்து இணைத்து விடுங்கள் என்று ஐயா சொல்கிறார். அதற்கு இருக்கிற வல்லமை அதுதான். பசி தவிர்த்து பாருங்க, யாருமே ஒண்ணும் செய்ய முடியாது அவங்கள. இது அனுபவம். பசி தவிர்த்தலையே விரதமாக கொண்டு இது செய்கின்ற சம்சாரிகள் எல்லா தேவர்களாலையும் எல்லா மூவர்களாலையும் எல்லா சக்திகளாலையும் வணங்கத்தக்க சிறப்புடையவர்கள் என்று சொல்றாங்க பாத்தீங்களா. அவர்களே ஞானிகள், அவர்களே யோகிகள், அவர்களே கடவுள் நிலை அறிந்து அம்மயம் ஆனவர்கள். எதனால்? ஜீவகாரணம் செய்து அந்த ஜீவகாரண்ய வல்லமத்தை பெற்றதனால். அந்த ஜீவகாரண்யம் என்பது என்ன என்றால், எவ்வுயிரையும் தம்முயிர் போல் உள்ளே ஒட்டு உரிமை கொண்டு அந்த உயிரினுடைய துன்பத்தை எவ்வுயிரையும் தம்முயிராக கொண்டு வாழக்கூடிய அந்த சேவை செய்யக்கூடிய ஒரு அடியை நான் வணங்குகிறேன் சொன்னாங்கன்னா, அப்ப எப்படி இருந்திருக்கும் அந்த வல்லமை? அந்த வல்லமையை வணங்குகிறேன் என்று சொல்கிறாங்க. அதுதாங்க வல்லமை. இப்போ சில வீட்டுல போனா பாக்கலாம், அந்த வீட்டுல அவர் என்ன வல்லமை பெற்றிருக்காங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாம விருந்தாளியா போயிருப்போம், இல்ல ஒரு பசியாளியா கூட அந்த வீட்டுக்கு வரலாம். பசியாளியா போனா, உண்மையான பசியாளியா ஒரு போனா நிச்சயம் பசியாளி தான் அந்த வீட்டை விட்டு நவர முடியும். விருந்தினர் போனா அங்க விருந்து உண்டுதான் போக முடியும். நாம வேணான்னு சொன்னாலும், இல்ல நான் சாப்பிட்டு வந்துட்டேன் எனக்கு இல்லாதனால அவர்கள் சாப்பிட வைத்து அனுப்புவார்கள். அது அவர்கள் வல்லமை. பசியாளி எங்க கிடைக்குமோ, ஐயா சொல்றாங்க ஜீவாரண ஒழுக்கத்திலே, பசியாளி இந்த உடம்பு மெலிந்து எல்லா புலன்களும் அறிந்து காது செய்யப்படுத்து எங்கேயாச்சும் கிடைக்குமா, நம்ம உயிர் கலைக்க முடியுமா என்று அந்த உயிர் தேதலிந்து போகின்ற போது பசி என்கின்ற நெருப்பை அடிக்கக்கூடிய அந்த உத்தமர்கள் யாராக இருப்பார்கள்? அதான் சொல்றாங்க, அதான் வல்லமை. இப்போ இறைவனே அங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் ஒரு இடத்துல ஐயா சொல்றாங்க பாருங்க, இறைவனே மீறுகிற இடம். என்ன சொல்றாங்க பாத்தீங்களா ஐயா? ஜீவாரண ஒழுக்கம், பிற உயிர் நேசம், பிற உயிர் அன்பு, தயவு, கருணை, அது ஜீவகாரண ஒழுக்கம் என்ற ஒட்டுமொத்த பொருளை சொல்கிறாங்க. நீங்கள் பசியாற்றி வித்தலை விரதமாக கொண்டு பசியாற்றி வித்தல் செய்கின்ற பொழுது புருஷனை பொஞ்சாய் எடுத்தாலும், குரு எடுத்தாலும், ஏன் ஆண்டவனே தடுத்தாலும் நீ செலுத்தி விடுங்கிறாங்க. உன் வல்லமை அங்கதான் இருக்கிறது, உனக்கான பெரும் சக்தி அங்கதான் இருக்கிறது. அப்ப எவ்வளவு வல்லமை இருந்தா அந்த இடத்துல சொல்லுவாங்க. நான் அதை எண்ணி பார்த்தேன், எவ்வளவு பெரிய இடத்த இந்த சம்சாரிக்கு வெகுவா கொண்டு வந்து கொடுத்தாரு. இவர் யார்? அவர் தந்தையா சொல்றதா, நண்பனா சொல்றதா, தாயா சொல்றதா, அவரை நேயனா சொல்றதா, உறவா சொல்றதா, என்னன்னா ஒட்டுமொத்த இந்த உலகமாகவே இருக்கிறார். அதுதான் இந்த உயர் பெருமானுடைய அடி ஒட்டி நாம் வாழ்கின்றது. நமக்கு அச்சம் வேண்டாம், பயம் வேண்டாம். சகோதரர்களே, பயப்படாதீர்கள். நாம் பெருநெறி பிடித்திருக்கிறோம். பெருநெறி பிடித்தவர்களுக்கு சிறு சிறு இருள்களை கண்டு மருள வேண்டாம். இந்த ஜாதகம், ஜோசியம், யோகம், ஞானம் இவையெல்லாம் நமக்கு வேண்டும். நாம் நம் உடலால் உழைத்து உண்மை பிற உயிருக்கு கொடுத்து சந்தோஷித்து பாருங்கள். அதனுடைய தன்மையே வேற. அந்த அருட்சக்தியினுடைய வல்லதமே நம்மை ஆனந்தப்படும். எதற்கும் பயப்படாதீர்கள். ஏன் பயப்படுகிறீர்கள்? மனிதனுக்கு மனிதன் ஆசி வழங்க முடியாது. நாம் தீட்சை பெறுகிறேன் என்று சொல்லுகிறார்கள், எனக்கு சிரிப்பாக இருக்கிறது. என்ன அறிவுக்கே இது தவறு என்று படுகிறது என்று சொன்னால், பெரியவர்கள், நல்லவர்கள், பெருமாள் என்ன நினைச்சிருப்பாங்க? தீட்சை பெறுவது என்பது, தீட்சை ஒரு மனிதனுக்கு மனிதன் தீட்சை கொடுத்து விட முடியுமா? சரி, தீட்சை என்பதுக்கு தான் என்ன பொருள்? இதை ஏன் நான் கான்பிடன்ஸ்ல சொல்றேன்னு சொன்னா, சன்மார்க்க அன்பர்களே அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, ஐயா நான் இந்த இடத்துல நான் தீட்சை பெற்றுக்கிட்டேன். ஏன்னா ஒரு பக்கம் டக்குன்னு அவர் மனம் கூட கூடாதுன்னு, அப்படியாங்கய்யா, சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு, தீட்சை என்னங்கய்யா அப்படின்னு கேட்டேன். நான் சிரிச்சுதான் அவர் வருத்தம் தான் சிரிக்கல. அது என்னங்கய்யா அப்படின்னு, தீட்சைனா என்னங்கய்யா? தீட்சைனா நமக்கு ஞான அறிவு உறுத்துவாங்கய்யா. அப்படியாங்கய்யா, அங்க அப்படி சொல்லிருக்காங்க உங்களுக்கு.
ஐயா என்ன சொல்றாங்கன்னா, தீட்சை என்பது கொடுக்கக்கூடியதல்ல, அது பெறக்கூடியது அல்ல. அருள் என்பதுதான் கொடுக்கக்கூடியது, பெறக்கூடியது. தீட்சை என்பது மல ஒழிவுன்னு சொல்றாங்க ஐயா அப்படின்னு சொன்னா. அவர் அப்படி கொஞ்சம் இதான ஆமாங்க. அடுத்த ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, தீட்சை என்பதற்கு தீ என்பதற்கு மலம், கை என்பதற்கு ஒழிவு. மலத்தை ஒழிக்கிற இடம், அது பொருளை கொடுத்து வாங்கிக்கிற இடம் இல்ல, ஒழிக்க நம்மள்ட்ட இருக்கிற அழுக்கை, நம்மள்ட்ட அந்த குற்றங்களை போக்குகிற இடம். அதனால தீட்சை பெற்றுக்கிட்டேன்னு சொல்லக்கூடாதுங்க. அது மனிதனுக்கு மனிதன் செய்ய முடியாது, மனிதனுக்கு மனிதன் கொடுக்கிற ஒரு நிகழ்வு இல்லையே அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அப்படி அங்கேனாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப சன்மார்க்கல் நம்ம நெறியில ரொம்ப தீவிரமா இருக்காரு. முன்ன வேற ஒரு இதுல இருந்தாரு அந்த ஐயா. இது போலதான் யோக கிளாஸ், யோக நிலை. நான் யோகத்து கிளாஸ் வைக்கிறது குறை சொல்றதா நினைக்காதீங்க சகோதரர்களே. இப்ப எல்லா இடத்தையும் தமிழ்நாட்டில் நான் பாக்குறேன், யோகாவை சொல்லிக் கொடுப்பதற்கும் யோக நிலையை கற்றுக் கொடுப்பதற்கும் மாதம் இவ்வளவு அமௌண்ட், ஒரு அமௌண்ட் வாங்கக்கூடிய நிலையாது. இது போலதான் எல்லாமே இங்கு பணம் சுருட்டும் வேலையாக, ஏன் சன்மார்க்க சொற்பொழிவுகள் பணத்திற்கு பேசும் பேச்சு வியாபாரிகளாக இந்த மனிதன் எல்லாத்திலையும் பணம் 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 என்று பிணமாக மாறுகிறார். அதைத்தான் ஐயா சொல்லுகிறார்கள், பொருளிலே உலகம் இருப்பது ஆதலினால் புரிந்து ஒருவர்பால் மருவினால் இவன் பொருளின் இச்சையால் மருவுகின்றான் என வெறுவார் என எண்ணினான் பலகால் மறுவதை விடுத்தனன் என்றால். அப்ப என்ன சொல்றேன் அப்படிங்களா? ஐயா இந்த பொருளை நாம நம்முடைய உழைப்புல ஈட்டுகின்ற பொருள் மட்டுமே பொருளாக இருக்கும், அது அருளாக மாறும். மற்ற எவ்வகையிலும் ஒரு மனிதனுக்கு மனிதன் வஞ்சித்து, அது ஜாதகம் சொல்லியோ ஜோசியம் சொல்லியோ யோகம் கற்றுக் கொடுத்தோ ஞானம் சொல்லியோ எந்த வகுப்படுத்தோ நீ செய்தாலும் அது உனக்கு பிறகு துன்பமாகவே முடியும். நீ ஆசி வழங்கி பொருள் பெற்றாலும் துன்பமாக முடியும். ஆனால் இந்த உடம்பு கொண்டு நாம் உழைத்து அதில் வருகின்ற பொருளை நாமும் உண்டு கழித்து பிற உயிருக்கு செய்தால் அது அருள். அருளாளனிடத்திலே வருகின்ற பொருள் அது அனைவருக்குமானது. என் வீட்டிலே பைப்பு இருந்தால் அதற்கு எனக்கு மட்டும் அந்த குடிநீர் பயனுறும். ஆனால் ஒரு ஊரிலே ஒரு குளம் இருந்தால் அந்த ஊர் மக்களுக்கும் அங்கு இருக்கும் பறவைகளுக்கும் ஆடு மாடுகளுக்கும் உயிர்களுக்கும் அது எப்படி ஆதாரமாக அந்த நீர் குளம் இருக்கிறதோ அதுபோல ஒரு அருளாளனிடத்திலே பொருள் அவன் உழைப்பிலே சேருகின்ற பொருள் தவறல்ல. சிலர் உழைப்பை குறைத்துக் கொள்கிறார்கள். சன்மார்க்க அன்பர்களே, சன்மார்க்கத்திற்கு வருகின்றவர்கள் கூட உழைப்பை குறைத்து விடுகிறார்கள். உழைப்பை குறைத்து காமலே வாழக்கூடிய சாமியாரு, சன்னியாசி, துறவிகள் போன்ற நிலையை காட்டுகிறார்கள். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு இல்லறத்தை குடும்பத்துல பிறந்து தாய் தந்தையர்ல வாழ்ந்து வந்த நாம அந்த துன்பம், துயரம், கஷ்டம், நஷ்டம், இன்பம் எல்லாமே இருக்கும், நிறைந்திருக்கும். அவைகளிலிருந்து நாம் அனுபவ படித்து 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 அந்த கஷ்டங்களை தாங்கி துயரங்களை தாங்கி ஐயா சொல்றாங்க இல்லையா, நான் படும் பாடு நவிலும் பஞ்சுதான் படுவோம், நான் படும் பாடு நவிலும் பஞ்சுதான் படுவோம். அது போல ஒரு இல்லறத்துல வாழ்கிறேன்னு சொன்னா எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதை தாங்கியும் அதிலேயும் நாம் இங்கே புற வாழ்க்கை நடத்தி சக மனிதர்களோடு அவர்களையும் உருவாக்கி நம் எண்ணங்களை அருள்மயத்திலே வைத்து அருள் நாட்டத்திலே சென்று நாம் அந்த அருள் செயலிலே வாழ்ந்தால் நாம் யார்? அவனே ஞானி, அவனே யோகி. மூவரு தேவர்கள் எல்லாம் கிடையாது. அவர்கள்லாம் இதனிடத்திலே வாங்கி செல்ல வேண்டும், மரம் வாங்கி செல்ல வேண்டும் என்று ஐயாவும் வள்ளுவனும் சொல்கிறார்கள். மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல்பு எமக்கு அளித்தனே போற்றி நின் பேரருள் போற்றி நின் பெரும் சீர் ஆற்றலின் தோன்றி அரிப்பெருஞ்சோர் எம்பெருமானே. இந்த உலகமே மூவரையும் தேவரையும் முத்தரையும் சித்தரையும் வணங்கி 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 இவர்களுடைய பிறப்பை இழக்கிறார்களே, இவைகளெல்லாம் என் மனம் செல்ல ஒட்டாது, என்னை மட்டுமே நான் பிடிக்க வைத்தாயே, இவர்களுக்கும் ஆதாரமாக என்னை வைத்தாயே என்பதும் நான் சொல்கிறேன். அதனால எதற்கும் பயப்படாதீர்கள். உதாரணம் நான் சொன்னது போல குழந்தை பிறந்தா உடனே ஜோசியம் இந்த ஜாதகம் பார்க்கிறோம், கால நேரம் பாக்குறோம், எங்க போனாலும் ஒரு வேலைக்கு போறோம் உடனே ஜோசிகாரரை போய் பாக்குறது, ஜாதகம் பாக்குறது. அந்த மனிதர் சொல்லுகின்ற வார்த்தையிலேயே நடக்க வேண்டியது. அப்ப நமக்கு அறிவு எங்க போகுது? நாம ஒரு மனிதன்றதுக்கு என்னாச்சு? நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியவருக்கு அவர் யார்? அவர் யார் வருவார் என்று அவர் உட்கார்ந்து இருக்கிறார். சகோதரிகளே, நீங்கள் பயத்திலிருந்து விடுபடுவதற்கு சொல்லுகிறேன் இந்த வார்த்தையை. நாம் ஜாதகத்தை தூக்கி கொண்டு ஜோசியம் பார்ப்பதற்கு நாம் கிளம்பினால், ஏன்னா ஜாதகத்திற்குள்ளேயேதான் இப்ப எல்லாமே உலகம் இருந்து
ஒரு வீடு கட்டினா ஜாதகம் பாக்குறாங்க. அந்த பக்கம் வாஸ்து, இந்த பக்கம் வாஸ்து, இந்த பக்கம் நிலை, அந்த பக்கம் ஜாக்கிரதை வைக்கணும், அந்த பக்கம் கொள்ள வைக்கணும், இந்த பக்கம் அடுப்பாங்கிற வைக்கணும், ஈசானமுல சரி எல்லாம் வச்சோம். அந்த வீட்டுல நோய் இல்லையா? அந்த வீட்டுல துன்பம் இல்லையா? அந்த வீட்டுல பிரச்சனை இல்லையா? அந்த வீட்டுல சாவையே விழுவலையா? இது வரைக்கும் நான் கேட்கிற கேள்வி அவ்வளவுதான். சொல்ல முடியுமா? இவ்வளவும் பார்த்து செஞ்சுமே வீடு குடி போகும்போது ஆயிரம் கூட்டு வந்து புண்ணியஸ்தானம் பண்ணி எல்லா மந்திரம் ஓடி எல்லாம் செஞ்சோம். அந்த வீட்டுல யாருக்கும் சுகர் பிரஷர் வரலையா? அந்த வீட்டுல யாருக்கும் நோய் இல்லையா? ஜுரம் வரலையா? சளி பிடிக்கலையா? இல்ல மரணம் வரவில்லையா? இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. நோய் என்பது கால வேறுபாட்டினாலையும் உஷ்ண ஆபாசத்தாலையும் உண்ணுகின்ற ஆகாரத்தினாலையும் ஏற்படுகின்றதும் நம் மனத்தினாலையும் நம் அகங்காரத்தினாலையும் நம் ஆணவத்தினாலையும் உடலில் ஏற்படுகின்ற மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய நோய். ஜாதகத்தையும் ஜோசியத்தையும் தூக்கி கொண்டு அலைந்தால் காலமும் நேரமும் விரயம். அவைகளுக்கு நமக்கு உகந்ததல்ல. அதுதான் ஐயா சொல்றாங்க, இவைகளில போய் உன்னுடைய அறிவை சுத்திக்கிறியே, இந்த உயிர் இடத்துல பாருப்பா, இந்த உயிர்களை நேசி உனக்கு எதுவுமே இல்லை, எந்த இதுவும். அதுதாங்க ஐயா அம்மார் கூட சொல்லியிருந்திருப்பாங்க, பிள்ளைங்களுக்கு காது குத்துல மொத்த நாங்க போடல அப்படின்னு. அவைகளை செய்தால் நான் பாதையாகி விடுவேன். நான் ஒரு நெறியை காதலித்து பலூர் பெருமான் நெறியில் நின்று வாழ்கின்ற போது மீண்டும் அந்த காரியத்தை நான் செய்தால் என் பாவம் போகாது. நெறியில நிக்கிற நானே இதை கடைபிடிக்கலனா ஒரு சன்மார்க்கத்தை வளவார் நெறியை பிறருக்கு நான் என்ன செய்ய போறேன்? என் வரைக்காச்சும் நான் வாழணுமா இல்லையா? ஒவ்வொருத்தரும் அவரவருக்கே அவர்கள் வாழ்கிறார்கள். இந்து மதம் என்றால் அந்த முறைப்படி அவர்கள் வாழ்கிறார்கள். முஸ்லிம் என்றால் முஸ்லிம் முறைப்படி அவர்கள் வாழ்கிறார்கள். இஸ்லாம் என்றால் கிறிஸ்தவர் என்றால் அவர்கள் முறைக்கு வாழ்கிறார்கள். நான் சன்மார்க்கம் என்ற உன்னதமான இவர்கள் ஒட்டுமொத்த அனைவருக்குமான மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அருள் நெறியை பின்பற்றி சாகாமல் வாழ் என்று சொன்ன சத்திய வாசகத்தை பெற்று வாழக்கூடிய நான் ஏன் பயப்பட வேண்டும்? சிறு சிறு தெய்வங்களுக்கும் சிறு சிறு சேட்டைகளுக்கும் பயப்படக்கூடிய மனிதனாக நான் இருந்தால் எனக்கென்ற வல்லமை ஏது? அடுத்த ஆண்டவரிடத்திலே நான் பிடித்து விட்டு மீண்டும் இவர்களை எல்லாம் பார்த்து நான் பயப்பட முடியுமா? நம்மை பார்த்து இவர்கள் பயப்பட வேண்டும். ஐயோ அவரிடத்துல அப்படின்னு சொல்ல வேண்டும் இல்லையா? உதாரணத்துக்கு இப்ப நீங்க பாருங்களேன், இந்த மனதை நாம் எந்த வகையிலும் ஆட்டி படைக்க முடியாதுன்னு சொன்னோம் இல்லையா? ஆனா அந்த ஜீவகாரண ஒழுக்கத்தினால் நாம் இருந்தால் அது நம்மள எதுவுமே அது செய்யாது. அது ஒண்ணுமே இல்லை. அது ஒன்றுமே இல்லாத நாம தான் உசுப்பி உசுப்பி பெருசாக்கிட்டோம். எப்படின்னு சொன்னா 96 தத்துவங்கள் என்பது நம்மை காலி செய்துவிடும். நம்மளுடைய கண்ட்ரோல் 96 தத்துவங்களையும் கொண்டுட்டு வந்துட்டோம்னா மரணம் இல்லை. ஆனா 96 தத்துவங்களை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மள்ட்ட அந்த வல்லமை இல்லை. அதனால இந்த 96 தத்துவங்களாகிய இந்த சேட்டைகள் நம்மை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரூபத்துல இப்படி ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து 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 96 சேர்ந்து நம்மளை காலி பண்ணும். அதற்கு உதாரணம் புறத்திலே நீங்க பார்க்கலாம். அதாவது ஒரு யதார்த்தத்துக்கு எடுத்து சொல்கிறேன், வேற ஒன்று இல்ல. ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க, இறந்துட்டாங்க இல்லையா? அவங்க இருந்த போது இந்த எம்எல்ஏ எல்லாம் எப்படி இருந்தாங்க? சகோதரர்களே, இந்த எம்எல்ஏ எல்லாம் எப்படி இருந்தாங்க? இந்த மந்திரி எல்லாம் எப்படி இருந்தாங்க? இந்த மத்திய அரசனுடைய எம்பி எல்லாம் எப்படி இருந்தாங்க? வளைஞ்சி குனிஞ்சி அப்படியே தரையா கிடந்தாங்க இல்லையா? அந்த அம்மா கிட்ட யாராச்சும் ஒருத்தர் முண்ட முடிஞ்சா, எழுத்து பேச முடிஞ்சா? நான் இது எதற்கு சொல்கிறேன் என்றால் இந்த 96 தத்துவத்திற்கு ஒப்பிடுவதற்கு சொல்லுகிறேன், குறை சொல்வதற்கல்ல. நல்லா யோசிச்சு பண்ணி பாருங்க. ஒரு சொல் இவர்கள் அத்தனை பேரும் கீழே பணிய வைத்திருந்தது. அதேதாங்க இந்த 96 தத்துவம் இங்கு எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் லோசுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அருள் வல்லமை என்கின்ற ஜீவகாரணிய ஒழுக்கத்தினால் செய்யப்பட்டு அந்த அம்மா இருந்துச்சுன்னா அதே மாதிரி ஐயா சொல்றாங்க, நான் சொல்லல, மனமெனும் ஓர் பேய் குறந்து மடப்பயலே மற்றவர் போல் என்னை நினைத்து மறுத்தாரே கண்டா இனமுறையில் என் சொல்வழி இருக்கு இது எனில் சுகமாயிருந்திடு இல்லையேல் உன்னை தனமுனை அடக்கிடுவேன் நனவில் யார் என நினைத்தார் ஞான சபை தலைவனுக்கு நல்ல என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? நான் யாருன்னு நினைச்சுக்கிட்டேன், சாதாரணமா நினைச்சுக்கிட்டு உன் வேலையை காட்டினீங்கன்னா நான் உன்னை அடைச்சி உன்னை ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவேன். பேசாம இருந்தீங்கன்னா நீ பேசாம இருந்துட்டு போலாம், இல்லன்னா என்கிட்ட உன் வாழாட்டினீங்கன்னா ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவேன். ஏன்னா நான் ஞான சபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை, ஞான சபை தலைவன் பிள்ளை. அப்போ மனமெனும் ஓர் பேய் குரங்கு மடப்பயலே, குரங்கு சாதாரண குரங்கு, பேய் குரங்கு, இது அப்படியே விரியும்.
அப்போ எப்படி அடக்கி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அதேதான் நான் புறத்துல சொன்ன பாருங்க. அதுபோல இந்த இருளாகிய இந்த ஜாதகம், ஜோசியம், இந்த புராணங்கள், இதிகாசங்கள் இதையெல்லாம் பற்றி வைக்காதீர்கள். காலம் இல்லை நமக்கு. அவைகள்ல போய் 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 ஒன்றும் ஆக போறது இல்லை. நாம எளிமையாக இறைவனை இல்லத்திலே இருக்கிற இடத்துல, அதான் ஐயா சொல்லுவாங்க, எப்பாரும் எப்பதமும் எந்தனமும் நான் சென்று எங்கள் நினைவு அறுப்புகளை இயந்திடல் வேண்டும். என்னுடைய அறுப்புகளை இயங்கி கொண்டு நான் தொழில் செய்யறேன். அவனை அந்த அருள் கருணை நினைத்து நான் எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்று எங்கள் நினைவு அறுப்புகளை இயந்திடல் வேண்டும். செப்பாத மேலிலையே சுத்த சிவமார்க்கும் இவனவங்க அருந்தோடி செய்ய உன்னுடைய அருந்தோடி செலுத்தி எனக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ நாம இப்படி ஒரு நெறி கிடைக்கவே பெரிய பாக்கியனால்தான் ஐயா நான் வந்து தீப முன்னிலையில் வணங்குறது ரொம்ப நான் என்றதை விட என்ன 4 வரி முக்கியமா என்னன்னா, என்னுடைய குழந்தைகளுக்கும் நான் அதுதான் சொல்லி கொடுத்தேன். ரொம்ப நான் அது இல்லை, ஏன்னா அவர்கள் வந்து கொஞ்சம் பக்குவமானவர்களாம், நான் ரொம்ப சொல்ல மாட்டேன். தீப முன்னிலையில் நீங்க என்ன வந்தீங்கன்னா, நீங்க என்ன என்னைக்கோ இந்த 4 வந்து முக்கியமா வச்சுங்க. என்ன அப்படின்னாக்கா, எல்லா உயிரும் இன்புக்கு வாழணும், எல்லா உயிரும் பசியின்றி வாழணும், எல்லா உயிரும் நோயின்றி வாழணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லா உயிரிடத்தையும் நான் அன்பா இருக்கணும். அவ்வளவுதான் நான் இதுதான் சொல்லி கொடுத்தேன். மற்றதெல்லாம் உன்னுடைய உணர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா உயிரிடத்திலையும் நான் அன்பா இருக்கணும். இறைவனை ஒரு உணவு சாப்பிடும் போது எல்லாருக்கும் கிடைக்கணும் ஒரே ஒரு எண்ணம் நம்ம மனசுல வாய்க்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் உணவு சாப்பிடும் போது எல்லாருக்கும் கிடைக்கணும், அந்த கிடைக்கணும்னு அந்த அடுப்பை ஐயா என்னைக்கு இந்த அடுப்பை அணையா அடுப்பை பசி தவிர்த்தல அடுப்பை இங்க கடலூர்ல தோற்றுவிச்சிய அந்த அன்னத்தை பாலித்தாரோ அன்றிலிருந்து தாங்க இந்த தமிழ்நாட்டுல பசி என்றது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து இன்றைக்கு பசி என்றதே எங்குமே இல்லாமல் போனதற்கு காரணம் கடவுளே. நாங்கள் இன்றைக்கு ஐயா உங்களோடு நான் இன்று பேசிக் கொண்டிருப்பது வடலூரில் இருந்து நான் சொல்லவில்லை, இங்கு வந்து சொல்லிக் கொள்ளலாம் என்று இருந்தேன். அன்பர்களே, நான் இப்பொழுது வடலூரில் இருந்துதான் பேசிக் கொண்டிருக்கிறேன். வடலூருக்கு வருவதற்கு முன்பாக மருதூர் சென்று மருதூர்ல பார்த்தா அந்த ஐயாவுடைய பிறந்த இல்லத்துல ஒரு 20-30 தாய்மார்கள், வயதானவர்கள், ஆடை கூட பாத்தீங்கன்னா கந்தலாகு கிருந்தலாக ரொம்ப மோசமா இருப்பாங்க. சகோதரர்களை என்ன ஒண்ணு நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன், நான் சொல்லிட்டு சொல்றேன். அம்மா மரிகனோட நான் பேசுவேன், பழகுவானா அங்க போயிட்டு எல்லாம் பாப்பா நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேட்பாங்க. பேசிட்டு இருக்கும் போது நான் இவ்வளவு தூரம் வர்றேனே, நான் உங்க வீட்டுக்கு தானே வந்திருக்கேன், எனக்கு ஏதாச்சும் காப்பி டீ கொடுக்க மாட்டீங்களான்னு, எங்கள்கிட்ட என்னப்பா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஏன் உங்கள்கிட்ட எல்லாம் இருக்குமா, நீங்க வந்து பிச்சை எடுக்கிறோம் நீங்க நினைக்காதீங்க, நீங்க பிச்சைக்காரங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்களுக்கு நான் என்னுடைய சக்தி நான் வச்சுட்டு நான் போயிட்டு வந்துச்சுங்க. அப்புறம் போன மாதம் வரும்போது நான் சொல்லிட்டு போனேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் உங்களை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அவங்களுக்கு என்னன்னு தெரியல, ஒரு 25 பேர் இருப்பாங்க. நம்ம வீட்டுல போய் சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேலை கொடுங்க, ஒரு 25 சேலை எடுத்து வச்சுக்கீங்க, நம்ம போகும்போது அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு இன்னைக்கு அங்க கொடுத்துட்டு தாங்க நாங்க வந்தோம். போட்டோ எடுக்கும்போது கூட நான் சட்டம் போட்டேன், எடுக்காத இந்த கையில கொடுக்கறது இந்த கையை தெரியக்கூடாது என்பது நம்மளோட மரபு. சொல்லும்போது இல்லைங்கய்யா இல்லைங்க, இன்னும் நமக்கு அந்த பழக்கம் இல்லை. இது வந்து நம்ம வந்து இதை எடுத்து நம்மளோட சகோதரர்களுக்கு நம்ம அனுப்பும்போது அவர்களும் அங்கங்கே இது மாதிரி செய்வாங்க இல்ல அப்படின்னு சொன்னதுக்காக அந்த போட்டோ கூட நான் எடுத்தது அதுதாங்க காரணம். நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், அதுதான் முக்கிய காரணம். அதுதான் எதிர்த்திலும் ஆதாரமற்ற என் உறவுகளோடு என்று சொல்லிதான் அந்த பதிவு கூட ஐயாவுக்கு நான் வந்து துரைசாத்தன் ஐயாவுக்கு நான் அனுப்பி வச்சேன். அங்க கொடுத்துட்டு அவர்களுடைய முகத்துல நான் பாக்குறேன், அவர்கள் என்ன வந்து 2-3 தாய்மார் என் காலில் உள் மறைஞ்சிட்டாங்க. எனக்கு அப்படியே பகிர்ந்துச்சு. நான் அவங்கள கட்டி எழுப்பி, அம்மா தாயே நீங்க எங்க காலில் விழக்கூடாதுமா, நாங்க தானே உங்க காலில் விழுவணும், நீங்க பிச்சைக்காரவங்கல்ல என் சொந்தங்கள், நீங்க உரிமையை இழந்துட்டீங்க, உரிமையை இழந்து இங்க வந்து இப்படி உட்காந்துருக்கீங்க, இந்த பழக்கத்தை விட்டுருங்க தாயிலன்னு சொல்லிட்டு அவங்களோட உட்காந்து எனக்கு நீங்க ஏதாச்சும் ஒண்ணு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போய் ஒரு அம்மா குடும்பம் எடுத்து டீ வாங்கிட்டு வந்தாங்க. நான் இதை ஏன் சொல்றதுனால இது சொல்லும் போது என் கண்ணீர் வருது. ஐயா நான் கலங்கியவனே அல்ல, எதற்கும் கலங்கியவனே அல்ல, 2 முறை கலங்கியிருக்கிறேன். என் நண்பன் இறந்த பொழுது மற்றொரு தருணத்தில் நான் கலங்கியிருக்கிறேன். என்னை ஐயா அந்த பிளாவில் இருந்து என்னை கரையேற்றிய போது நான் ஐயா அவனுக்கு கலங்கியிருக்கிறேன். சொல்லும் போது நான் கண்ணீரை நீர் கட்டிட்டு விடுதான் உங்களுக்கு சொல்ல அந்த உயிர்களை தாய்மார்கள் இப்படி தாய்களோடு உட்கார்ந்து டீ வாங்கிட்டு கொடுத்தாங்க. அவர்களோடு நான் குடிச்சோன்னா அவங்களுக்கு சந்தோஷம்னா அது இன்னொன்னு எனக்கு குடுத்துட்டு எங்க வீட்டுக்கார அம்மா அண்ணா போயிட்டாங்க, சம்பந்தி எல்லாம் வந்திருந்தாங்க. அப்ப அவங்களோட பேசிக்கிட்டே போயிட்டாங்க, ஏங்கய்யா அம்மா குடிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படி இல்லம்மா, அவங்களுக்கு டீ வாங்கி கொடுக்கறது தெரியாது,
அவங்க சம்பந்தோட பேசிட்டு போயிட்டாங்க, கூப்பிடுங்க அம்மாவும் குடிக்க சொல்லுங்க அப்படின்னு. அவங்க கூப்பிட்டு அப்ப நான் கூப்பிட்ட போறேன், உங்களுக்கு நான் வாங்கிட்டு கட்டுமான்னு இவங்க கேட்டாங்க. இல்லம்மா ஐயா எல்லாம் கூப்பிட்டாங்க, நீங்க குடிங்கம்மாவும். இல்ல ஐயா என்னை கூப்பிட்டு ஆசீர்வாதத்துக்கு அனுப்பினால்தான் எனக்கு கருதுகிறேன். ஏன்னா நீங்கள் கொடுத்த தலைப்பு பிற உயிர் நேசம், தன் பாவம் நாசம். இந்த இடத்துல நான் ஐயா இடத்துல அப்படியே ஆனந்தித்து போய் நான் அந்த சேலை கூட்டத்துக்காக அதுக்காக இல்லை, அங்கே எனக்கு நிகழ்த்தப்பட்ட நிகழ்வுகளை நான் நினைச்சு இப்போது நினைந்து உடம்பு நடைமுறை நிலையிலேயே நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கேன் சகோதரர்களே. ஏனென்று சொன்னால் அந்த பிளால் உணவு என்கின்ற ஒன்றில் இருந்து நான் விடுபட்ட பொழுதுதான் ஐயா என்னை இதிலிருந்து கரையினாய், இதற்கே நான் காலமெல்லாம் உனக்கு சேவை செய்து வாழணுமே ஏதேன்னு தான் நான் வரம்புவேன். நான் ஐயா எடுத்த வேணுன்றது தீபத்துக்கு தானே ஐயா வேண்டுவேன், என்னை கரையேற்றுங்க அவ்வளவுதான். நான் செய்து குற்றம் செய்தவன் அல்ல. சன்மார்க்கர்களே, காலம் கடந்து இதுல நான் நிறைவேற்றுகிறேன். அந்த பலம் என்பது முட்டை, கறி, மீன், மாமிசம் இது போன்ற உணவுகள் நம்ம சாப்பிடுறதுனால பலம் அது கிடையாது. இயற்கையிலேயே ஆண்டவன் அந்த கருணையானவன் ஒவ்வொரு உயிருக்கு ஒவ்வொரு பலம் கொடுக்கப்பட்டது. பாத்தீங்கன்னா கறி பிளாவு கண்டிச்சு பச்சை ரத்தத்தோடு தான் தின்னுது நாய், பூனை, சிங்கம், புலி, கரடிகள்லாம். ஆனா அதுக்கு ஒரு வண்டி பாரத்தை இழுத்துட்டு போக முடியுமா? முடியாது. ஆனா அதே மாடு பாருங்க, குதிரையை பாருங்க, யானையை பாருங்க, அது எவ்வளவு பலம் சுமக்குது பார்த்தீங்களா? அதுக்கு என்ன சத்து? மட்டன் திணிச்சா, சிக்கன் திணிச்சா, சிக்கன் 65. நாம அரிசி சாப்பிட்டுட்டு நம்ம அரிசியில கலந்து தண்ணியை ஊற்றுறோம், அதை சாப்பிடுது. இயற்கையிலேயே அதுக்கு கொடுக்கப்பட்ட பலம். இப்படித்தாங்க அந்த பலம் என்பது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பலம் என்பது அறிவு அறிவு அறிவு. 1000 கிலோ 5000 கிலோ தூக்கக்கூடியதை மனிதன் அறிவு கொண்டு சாதாரண ஒரு விஷயத்தை அவன் கைப்படாமையே தூக்கி வைத்து விட முடியும். அறிவு பலம் தான் மனிதனுக்கு தவிர இவைகள் எல்லாம் பலம் அல்ல என்பது தெரிவிக்கிறது. இந்த சமய மதங்களில் இந்த பிளால் உணவை தவிருங்கள் என்று எந்த மதமும் சொல்லல. எல்லாம் உனக்காக படைக்கப்பட்டது அப்படிங்கிறது. காக்கப்பட்டது என்று சொல்லுவதா எதற்காக படைக்கப்பட்டது என்று சொன்னால் சொல்ல முடியும். இந்த அகோரிகள் என்ற பெயரிலே மனித மாமிசத்தை சாப்பிடுவது, ஆடு மாடு பழகிடுவது இப்போ கம்மியா இருக்குது. அந்த வகையிலே ஐயா நான் ஒரு இந்த நிறைவு செய்யற இடத்துல பாடல நான் என் மனதிலே தோன்றிய பாடல் ஐயா பாடலுக்கு தான் நம்மளை மாற்றியது. அண்டி பிழைக்கும் ஆடு மாடுகள் நம்மை அண்டி பிழைக்கும் ஆடு மாடுகள் அதை அறுத்து உண்ணலாகுமா? நம்மை அண்டி பிழைக்கும் ஆடு மாடுகள் அதை அறுத்து உண்ணலாகுமா? கொஞ்சி கொஞ்சி விளையாடும் குருவிகள், கொஞ்சி கொஞ்சி விளையாடும் குருவிகள் அதை கொண்டு தின்னலாகுமா? பறந்து திரியும் பறவைகள் அதை பதைக்க கொண்டு உண்ணலாகுமா? பறந்து திரியும் பறவைகள் அதை பதைக்க கொண்டு உண்ணலாகுமா? என்னை கொன்றால் அவன் யமனா, என்னை கொன்றால் அவன் யமனா, என்னை கொன்றால் அவன் யமனா, பிற உயிரை நான் கொன்றால் நான் யமனா, பிற உயிரை நான் கொன்றால் நான் யமனா? அண்டி பிழைக்கும் மாடு மாடுகள் நம்மை அண்டி பிழைக்கும் மாடு மாடுகள் அதை அறுத்து உண்ணலாகுமா? நம்பிய உயிரை நாசம் செய்யலாமா? உணவுக்கு உயிரை கொல்லலாமா? உணவுக்கு உயிர் பலி செய்யலாமா? உயிர் பலி செய்வது சரிதானா? என்னை கொன்றால் அவன் யமனா, பிற உயிரை கொன்றால் நான் யவனா? உயிர்களை வதைக்காது கொல்லாது உயிர்களை நேசித்து நேசித்து அந்த உயிர்கள் உள்ளே விளங்கும்
அந்த பரம்பொருளை நேசித்து நான் வாழுகின்ற ஜீவகாருண்ய வாழ்க்கையிலேயே பெற்று என் வல்லமையை உயர்த்தி அந்த வல்லமையையும் எனக்கானதாக இல்லாமல் எவ்வுயிருக்குமாக என் கடம் பணி செய்து கிடப்பதே என்று நான் எண்ணி இந்த அருட்பாவையும் இந்த சன்மார்க்க நெறியையும் எனக்கு வழங்கி என் இல்லம் மூலம் என் மக்களுக்கும் வழங்க என்னை பணிவித்து என்னை ஆடி பாட செய்த எம்பெருமானுக்கும் அடியவர் கூட்டமாகிய தங்களிடத்தே என்னை ஆடவிட்டு பாடவிட்டும் பெரியோர்களே, நான் இலக்கணம் பேசவில்லை. என்னிடத்திலே நீங்கள் குற்றம் பார்க்க போவதில்லை. ஏனென்றால் பிள்ளையை படிக்க விட்டு பிள்ளை பேச விட்டு வேடிக்கை பார்க்கிறீர்கள். பிள்ளை எப்படி பேசினாலும் நிகழ்ச்சிதான். என்னை நான் சங்கீதமாக உங்களிடத்திலே நான் இசைக்கவில்லை. ஆனால் தக்க என்று நான் பேசியது பாடியது தன் பிள்ளை எப்படி பேசியது என்று என்னும் தாய்போல் நீங்கள் நின்றீர்கள். ஒரு காலம் மணி 9 காலம் ரொம்ப முக்கியம். சகோதரர்களே, இப்போதும் நான் எப்படி இருக்க வேண்டும் பெருமானே? நான் பிற உயிர் படுகின்ற பொழுது எனக்கு இந்த துன்பம் வந்ததா? என்னிடத்திலே உள்ள பிள்ளை உயிருக்கு போராடுகின்ற போது மட்டும் எனக்கு ஏன் இந்த துன்பம் என்று நினைத்தால் இவ்வுலக உயிர்கள் எல்லாம் துன்புறுகிறது. அப்போது மனம் எங்கே சென்றது? அப்படி என்றுதான் எண்ணினேன். ஐயா சொல்கிறார், ஜீவகாமி வைத்து விளங்கும் பொழுது அன்பும் அறிவும் உடனாக நின்று விளங்கும். அந்த அன்பும் அறிவும் உடனாக நின்று விளங்குகின்ற பொழுது எல்லா சக்திகளும் கொடுக்கும். அதனால் நன்மைகளே விளங்கும் சொல்வது போல எந்த ஒரு குறையும் இல்லாமல் செலவு இல்லாமல் அவர் காக்கப்பட்டு ஆபத்து விபத்துனாலும் அங்கே தவிர்க்கப்படுகின்ற உயிர் நமக்கு இல்லை. சுனாமி வந்த பொழுது எங்களுக்கு உயிர் பயம் இல்லை. அதுதான் ரொம்ப நான் சொல்ல வேண்டியதை விட்டுட்டேன். வள்ளல் பெருமானார், உயிருக்கு பயந்தவன் சன்மார்க்கியாக இருக்க முடியாது. நான் உயிருக்கு பயந்து ஓடினேன் என்றால் இந்த உயிர்களை நான் எப்படி காக்க முடியும்? என் உயிரின் வல்லமை எனக்கே தெரியாமல் போய்விடும். என் சகோதரர்களை, தோழர்களை, தொழில்களை, குழந்தைகளை, தாய்மார்களை காவல் செய்துதான் என் குடும்பமே ஓடியது. ஏன் என்று சொன்னால் அந்த அருள் வல்லமை எனக்கு கொடுத்திருக்கிறார். காவந்து பண்ணு, உங்களுக்கு காவந்து பண்ணுங்க. நான் காக்கக்கூடியது மட்டுமே நான் நினைக்கிறேன், மற்றதை நினைக்கவே இல்லை. எனக்கு தெரியாது. அதில் எனக்கு இறைவன் வழங்குவதை வழங்கட்டும். நான் அதை கூட இதை கொண்டு என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அவன் இல்லை. எனக்கு அவன் கிட்ட அருட்பணியை நான் கடமையை செய்தால் அவன் எனக்கு வழங்க வேண்டியதை வழங்கட்டும். இல்லை என்றாலும் பரவாயில்லை என்ற நினைவோடு நான் என் கடன் அது தனி செய்து கிடப்பதே என்று கூறி என் பாவமாகிய என் பாவங்கள் உழைந்து உயிர்கள் நேசத்திலே என்னை கிளக்க வைத்திருக்கின்ற எம்பெருமான் வாழ்க்கையை உங்களிடத்திலே ஒப்பிட்டிருக்கிறேன். குற்றம் குறைகள் இருந்தால் குழந்தை போல் பாதித்து என்னை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டுமா கேட்டுக்கொண்டு நிறை செய்கிறேன், நிறைவுறுகிறேன். ஐயா, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அருமை அருமை, அற்புதம் ஐயா. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்து வீடுதோர் இறந்தும் பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டுளம் பதவி நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேர்வுற கண்டுளம் பிடித்தேன் என்று பெருமான் நமக்கு அருளிய அந்த அருட்பாவின் பொருளுக்கிணங்க இழைத்து போயிருக்கின்ற நம்முடைய சொந்தங்களோடு ஐயா இன்று வடலூர் மருதூரிலே தாங்கள் சென்று தாங்கள் எடுத்துக்கொண்ட அந்த புகைப்படங்களை இந்த சிறுவன் இன்று பெற்றுக்கொண்டேன். அதை பார்த்த பொழுது என் உள்ளமும் உயிரும் ஒரு புறத்தில் ஒரு வகையான துன்பத்திலும், இன்னொரு புறத்தில் அந்த அன்பு உள்ளங்களோடு ஐயா போன்ற அருள் உள்ளங்கள் இணைந்திருப்பதைக் கண்டு ஒரு மற்றற்ற மகிழ்வும் அடைந்தேன். ஐயா, அந்த தாங்கள் அனுப்பிய அந்த புகைப்படங்களை இன்னும் நான் அன்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளவில்லை. வெகு சீக்கிரமாக நம்முடைய அன்பர்களிடம் நான் பகிர்ந்து கொள்வோம். மனத்தை அடக்க முடியுமா என்பது இன்னைக்கு இந்த உலகத்துல ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே, மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். which makes a hell of heaven and a heaven of hell என்று ஜான் மில்டன் சொல்வது போல எல்லாம் அந்த மனத்தில் தான் இருக்கிறது என்பார்கள். ஆனால் அந்த மனத்தை அடக்க முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த மனங்களை பற்றி படிக்கின்ற உளவியல் என்று சொல்லப்படுகின்ற அந்த படிப்பிலே ஆய்வு பெற்ற அந்த அறிஞர்கள் கூட இன்றைய உலகத்திலே தற்கொலை செய்து கொள்கின்றவருடைய அந்த பட்டியலிலே முதலிடத்தில் இருக்கிறார்கள் என்றால் அந்த மனம் எப்படிப்பட்டது? அந்த மனம் எனும் மடக்குரங்கு பயலே, அந்த மடக்குரங்கு பயலானது எப்படி மக்களை பாடாய்படுத்துகிறது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அந்த மனமெனும் மடக்குரங்கு பயலை, அந்த மனத்தை மட்டுமல்ல, அந்த மனத்தோடு சேர்ந்த மற்றும் நம்மிடத்திலே இருக்கின்ற அந்த 96 தத்துவங்களையும் நாம் நிகிரகம் செய்ய முடியும், வெற்றி பெற முடியும். எந்த ஒன்றால் என்றால் அது உயிர் இரக்கத்தால், ஜீவகாருண்யத்தால் என்கின்ற ஒரு நல்ல அருட்குறிப்பை ஐயா அவர்கள்
இன்று வழங்கியிருக்கின்றீர்கள். இந்த உண்மையை தெரியாமல் எத்தனையோ யோகங்களும் மற்ற மார்க்கங்களையும் நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். மண்ணுலகதிலே உயிர்கள் நாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன். எண்ணூரும் எனக்கு நின்னருள் வளர்த்தால் இசைத்த போதெல்லாம் நன்னும் வருத்தம் தவிர்க்க நல் வரந்தான் நல்குதல் எனக்கு இச்சையந்தாய். புன்புலால் உடம்பின் அசுத்தமும் இதில் புகுந்து நான் இருக்கின்ற உணர்ப்பும் என்புலா மணியே எண்ணி நான் எண்ணி ஏங்கிய ஏக்கம் நீ அறிவாய். ஒன்புலால் உண்ணும் மனிதரை கண்டு மயங்கி உள் அடங்கி ஆற்றாமல் என்பலாம் கருகு இழைத்தனன் அந்த இழைப்பையும் ஐயனி அறிவாய். நளிதரு சிறிய தெய்வம் என்ற ஐயோ நாட்டிலே பல பெயர் நாட்டி பழிதர ஆடு பன்றி குக்குடங்கள் பலிகடா முதலிய உயிரை புலிவுறக் கொண்டே போகவும் கண்டே குந்தி நொந்துலம் நடுக்குற்றேன். கலியுறு சிறிய தெய்வ என் கோயில் கண்ட காலத்திலும் பயந்தேன். துண்ணனக் கொடியோர் பிற உயிர் கொள்ளத் தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன். கண்ணினால் ஐயோ பிற உயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பயந்தேன். மண்ணினில் வளையும் தூண்டிலும் கண்ணி வகைகளும் கண்ட போதெல்லாம் என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் எந்தினின் திருவுளம் அறியுமே என்கின்ற அருள் குறிப்புகளை எல்லாம் ஐயா அவர்கள் தங்களுக்கு இன்று கொடுக்கப்பட்ட அந்த தலைப்புக்கு பொருத்தமான பதிகங்களை பாடி ஒரு அற்புதமான அனுபவத்தை இன்று பகிர்ந்திருக்கிறீர்கள். கண்டேன் அருட்பெரும் ஜோதியை கண்களில் கண்டு களி கொண்டேன். சிவானந்த கூத்தாடி கொண்டு இக்கோலயத்தே தொண்டே திரு அம்பலம் தனக்களிக்க சுக அமுதம் உண்டேன் உயிர் தலை தோங்குகின்றேன் உள் ஓப்புறவே என்று நம்முடைய பெருமான் அனுபவித்த அந்த ஆனந்த அனுபவம் போல நம்முடைய ஐயா அவர்கள் நம்முடைய உள்ளமெல்லாம் உணர்வலாம் உடலலாம் இனிப்புறும்படியாக மிக அருமையான அருள் சொற்பொழிவு ஆற்றியிருக்கின்றார்கள். இதற்கு மேலே அறிவார்ந்த விதத்திலே வார்த்தைகள் என்னிடத்திலே உண்மையிலே இல்லை என்கின்ற அந்த இயற்கை உண்மையைத்தான் இப்போது உள்ளபடியே இந்த சிறுவன் அனுபவிக்கின்றேன். இந்த இணைப்பிலே இணைந்திருக்கின்ற அத்தனை அன்புள்ளங்களும் அப்படித்தான் அனுபவிக்கின்றீர்கள் என்பதையும் நான் உண்மையிலேயே நம்புகின்றேன். ஒரு பெற்றோருக்கு பிறந்த 2 குழந்தைகளில் ஒரு பெரிய குழந்தை மற்றொரு சிறு குழந்தையை கொன்று அதை சமைத்து அவர் பெற்றோர்களுக்கு படையல் செய்தால் அந்த பெற்றோர்கள் சம்மதிப்பாரா? அது குறித்து மகிழ்ந்து பாராட்டுவார்களா என்று உயர்வரப்பாகிய மானுட பிறப்பெடுத்த நாமெல்லாம் உள்ளபடியே உணரக்கூடிய சிந்திக்கக்கூடிய நல்ல சத்திவிசாரத்தை ஐயா அவர்களின் இந்த அருள் பொழிவானது தூண்டி இருக்கிறது. நம்முடைய இந்த ஐயாவின் அருள் பேச்சானது என்றும் இது நம்ம வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. எந்த பெற்றோர்களை அது போன்ற கொடிய செயலை செய்கின்ற தன்னுடைய மற்றொரு குழந்தையை சம்மதிக்க மாட்டார்கள், மாறாக தண்டிப்பார்கள். அதுபோலத்தான் உயிருள் யாம் எம்மூர் உயிர் என்று சொல்லுகின்றமே, அது என்னவென்றால் எல்லா ஜீவர்களும் ஆண்டவனுடைய செல்ல பிள்ளைகள், அவருடைய சொந்த பிள்ளைகள் என்பதுதான். ஆகையால் அந்த செல்ல பிள்ளைகளை கொண்டு சமைத்து புசித்தால், அந்த உணவை ஆண்டவருக்கு படையல் செய்தால், அந்த செல்ல பிள்ளையினுடைய ஊனை அவர் சம்மதித்து நமக்கு அருள் தருவாராம். அந்த ஆண்டவருடைய சொந்த பிள்ளைகளை கொன்று அதன் ரத்தத்தை உறிஞ்சி குடித்தால், தானாடவில்லை என்றாலும் தன்னுடைய தசையாடுமே அந்த செல்ல பிள்ளைகளின் தசைகளின் ஊன் உணவை உண்டால் ஆண்டவருடைய உள்ளம் மகிழுமா? அவருடைய அருள் தான் நமக்கு கிடைக்குமா? உயர்வுடைய நம் மானுடம் இதை சிந்திக்க வேண்டும், மனம் திருந்த வேண்டும். உயிர்கள் படுகின்ற அந்த தாங்க முடியாத கொடும் உயிர் துடிப்பை உள்ளபடியே உணர வேண்டும். அப்படி உணர தெரிந்தவன் தான் இதமான மனமுடையவன். மனதில் அந்த உயிர் இதமுடையவன், அந்த உயிர் இரக்கமுடையவன் தான் மனிதன். அப்படி இல்லை என்றால் மனித வடிவிலே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கொடிய மிருகம்தான் அவன். அந்த கொடிய மிருகங்கள் என்னதான் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணினாலும், என்னதான் சடங்குகள் சம்பிரதாயங்கள் செய்தாலும், அவையெல்லாம் தண்ணீரிலே எழுதப்படுகின்ற எழுத்து போல மாயாஜலமாய் மறைந்து போவதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வினைக்கும் அதற்குரிய சமமான வினை இயற்கையினுடைய அருள் நியதியால் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் உயிர் கொலை புரிவர்களுக்கு நிச்சயம் அதற்கு சமமான தண்டனை விதிக்கப்படுமே அல்லாது வேறொரு மாற்று வழி இல்லை இயற்கையிலே. அந்த இயற்கையின் பெரிய தண்டனையிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டுமே ஆனால் உடனடியாக கொலையை விட வேண்டும், உயிரிறக்கம் பெற வேண்டும். வேறொரு மார்க்கமே கிடையாது என்கின்ற வகையிலே நம்முடைய ஐயா அவர்கள் இன்று மிக அருமையாக அவருடைய அருள் சொற்பொழிவை ஆற்றியிருக்கிறார்கள். ஆகையால் உயிர் இறக்கத்தை விரைந்து நாம் விருத்தி செய்து சுதாரித்துக் கொள்வோமாக, அருள் சுதந்திரம் பெறுவோமாக. திருவருளின் மரக்கருணையிலிருந்து நாம் தப்பித்துக் கொண்டு
எல்லாமல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அருட்கருணைக்கு நாம் ஆளாக வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். மிக அருமையா தாமே சாட்சியாக வாழ்ந்து வருகின்ற ஒரு அருளாளர் இங்கு மிக அருமையாக அருட்பகிர்வு செய்திருக்கிறார்கள். எங்களுக்கு வார்த்தைகளே இல்லை என்றால் வேறு வழியில்லாமல் கோடான கோடி நன்றிகளை நாங்கள் சொல்லாமலும் இருக்க முடியவில்லை ஐயா. நன்றிகள் பல் கோடிகள் ஐயா. இப்பொழுது நம்முடைய இந்த அருள் இணைப்பிலே இணைந்திருக்கின்ற நம்முடைய நண்பர்கள், அன்பர்கள், தாய்மார்கள், பெரியோர்கள், உங்களுடைய உள்ளத்திலே ஏதேனும் சில சத்துவ நாட்கள் இருக்குமேயானால் தாங்கள் தாராளமாக இப்பொழுது கேட்டுக்கொள்ளலாம். ஐயா நாகராஜன் ஐயா, வணக்கம். வணக்கங்க. வணக்கம். சொல்லுங்க. நம்ம இந்த கொலை பிழை தவிர்த்தல், இந்த மாமிச உணவு கொள்ளக்கூடாது அப்படின்னு நம்ம நண்பர்கள் கிட்ட இந்த செய்தியை பகிர்ந்துக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெரிய பெரிய தனவான்களும் சுகமா இருக்கக்கூடியவங்க எல்லாமே பார்த்தாச்சு, எல்லாரும் நல்லா தானே இருக்கிறாங்க. நாங்க சுவையாகவும் இருக்குது, அதே மாதிரி மாமிசம் சாப்பிடாதவங்க கூட நிறைய துன்பத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு என்ன நேரடி சாட்சி இருக்குது, இது எல்லாத்தையும் விட்டாச்சுன்னா நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு சில கேள்விகளை நம்மளுக்கு கேக்குறாங்க ஐயா. ஆனா நம்மளுக்கு அது கரெக்டான பதில் சொல்ல முடியல. நீங்க ஐயா கொஞ்சம் விளக்கம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த பிளான் சாப்பிடுறவங்க நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்றாங்க கேட்டாங்க. கேட்டதுக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா, சாப்பிடுறவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. அது சாப்பிடுறதுனால உடனே நம்ம சுட்டு போறது இல்லை, யாரும் உடனே நம்ம நோய் விட்டுறது இல்லை. ஆனா அதை சாப்பிடுறதுனால அந்த மிருகத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாம மிருகமா தான் நான் வாழ்கிறேன். அதை பார்க்கணும். சாப்பிடுறதுனால நல்லா இருக்கிறோம், சுவையா இருக்குன்றது சாப்பிடுறோம்னு சொல்றது ஏத்துக்க முடியாது இல்லையா? ஏன் அப்படின்னு சொன்னா, அது ரொம்ப பட்டவர்த்தமா நம்ம மோசமா சொல்லணும்னா, இப்ப நான் ஒரு உணவு சாப்பிடுறேன், சாப்பிட்ட உணவு சத்தை எடுத்துக்கிட்டு உடம்பு கழிவை வெளியே தள்ளிடுது. அந்த கழிவும் நம்ம சொல்றோம், ஆனா அதுவும் இன்னொரு ஜீவனுக்கு உணவா இருக்கு. அதாவது பண்டி, மற்ற மிருகங்கள், நாய் கூட அந்த மலத்தை உண்ணுது, அதுக்கு அது உணவா இருக்கு. அதனால நம்ம சாப்பிட முடியுங்களா? அது இல்லாம சாப்பிட்டா நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னா, நான் மனிதன் இல்லையா, சுதந்திர பிறப்புன்ற ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப ஏன் செத்து போறோம்? சாப்பிடாதவங்க எல்லாம் செத்து போறாங்களே, அவங்க சாப்பிடுறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டா, செத்து போறதுக்கும் சாவாமல் இருப்பதற்கும் அல்ல. நான் மனிதன். இப்போ நான் மனிதன் இறந்துட்டா என்னங்க சொல்றோம்? பிணம்ங்கிறோம். பிணம். மனிதன் இறந்துட்டா அடுத்த கணம் பிணம். ஆனா மற்ற உயிர்கள் இறந்துட்டா மட்டும் அது கறி உணவுனா எப்படி எடுத்துக்க முடியும்? நல்லா சொல்லுங்க. ரீசன் இதுதான். இதுக்காக நம்மளுடைய கருத்துக்காக அதை மாற்றி அது உணவு, அது சத்துன்னு சொல்ல முடியுங்களா? இது மனிதன் செத்தால் பிணம் என்றால் உயிர்களும் பிணமே. அப்ப பிணத்தை உண்ணக்கூடிய மனிதமாக வாழலாமா? நம்ம செத்துட்டா எங்க பிழைக்கிறோம்? சுடுகாட்டுல பிழைக்கிறோம். ஆனா மனிதன் மட்டும்தான் சுடுகாட்டுல செத்துட்டா சுடுகாட்டுல பிழைக்கிறோம். மற்ற எந்த உயிர்களும் இங்கு பிணைக்கப்படுவதில்லை, எல்லாம் வயிற்றிலேயே பிணைக்கப்படுகிறது. நல்ல கொஞ்சம் ஐயா கொஞ்சம் கருணையோடு சிந்திச்சு பாருங்க. மனிதன் செத்தால் சுடுகாட்டுல போய் பிழைக்கிறோம், ஆனா மற்ற உயிர்கள் செத்தால் இந்த வயிற்றிலேயே தான் பிழைக்கப்படுகிறது. எந்த உயிரையும் தோன்றி மண்ணில் பிழைக்கப்படுவதே இல்லை. மிருகாதிகள் அடித்து உண்ணுகிறது, அதுவும் வாழ்கிறது, குட்டி போடுகிறது, தூங்குது, நீக்குது. இப்ப நம்மளோட அது சந்தோஷமா தானே வாழுது, அது மகிழ்ச்சியா தானே வாழுது. அது ஒன்றும் துன்பம் இல்லை. மனிதனால்தான் மற்ற உயிர்கள் துன்புறதே தவிர அந்த உயிர்கள் துன்பமா வாழ்றதே இல்லை. அதை விட துன்பத்துல, நோயில, மன உளைச்சலே ஒரு மனிதனுக்கு ஏன் வருது சொல்லுங்க? அதாவது ஒரு அமைதி இல்லாம போறதுக்கு, இரக்கம் இல்லாமல் போறதுக்கு இவைகள் எல்லாம் ஆதாரங்கள். மற்ற உயிர்கள் அதாவது நியதிப்படி வாழும். ஆனா மனிதன் நியதியை விட சுதந்திரம் கொண்டு தன்னை விட அடுத்த உயிரையும் காக்கக்கூடியவர். காக்கக்கூடியவனுக்கு பேருதான் இறைவன் என்று பொருள். ஆனா அந்த உயிரை நாம் அடித்து உன்னால் கொள்ளுபவனுக்கு நம்ம நடைமுறையிலே பேர் என்ன? யமன் சொல்றோம். காப்பவனுக்கு இறைவன் சொல்றோம். இப்ப நம்ம இறைவனா இருக்க விரும்பணுமா, யமனா இருக்க விரும்பணுமா? அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெரிய வித்தியாசமே கிடையாது. அது மாதிரிதான் சுத்த உணவு, அசுத்த உணவு. இப்ப நம்ம அந்த உணவு என்பது நமக்கு ராட்சச கிடத்தை கொடுக்கக்கூடாது. ஒரு உணவு சாப்பிடுறோம் சொன்னா சாத்வீக கிடத்தை நமக்கு அறிவுக்கு மாறு தராம, நம்ம ஒழுக்கத்திற்கு குறை இல்லாம, நம்ம அன்புக்கு மாறுபடாம இருக்க வேண்டும் ஒரு உணவு என்பது. இப்ப நீங்க உதாரணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, காரம் சாப்பிட்டீங்க, சாப்பிட்ட பொழுது தெரியும் நமக்கு மூக்கெல்லாம் வேர்க்கும், முகமெல்லாம் வேர்க்கும். அப்ப ஒரு காரம் உள்ள போனா அந்த இதயம் ஏற்றுக்க மாட்டேங்குது, உடனே காட்டும். அது மாதிரி ஒரு மனிதன் சாராயம் குடிக்கிறான், அந்த போதைப் பொருளை சாப்பிடும் போதே அவனை ஃபர்ஸ்ட் ஏற்றுக்காது. இந்த இதயம், இந்த மனம், இந்த புத்தி எதுவுமே ஏற்றுக்காது. அவன் மீண்டும் அதை வழியை தள்ளி 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 அதுக்கு அது ஆப்பிட்டு அது அடிமையாயிடுறாங்க. அது போல இந்த உணவு ஆரம்பத்திலேயே நமக்கு தேவைன்னு எடுக்கப்பட்ட உணவு அல்ல.
அப்பா அம்மா சாப்பிட்டதுனாலயும் அவங்க ஊட்டி ஊட்டி பழக்கப்படுத்திதான் எல்லாமே அது பழக்கமாயிடும். அதனாலேயே அது நமக்கான உணவு என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. நமக்கு அறிவுக்கு, நம்முடைய அன்புக்கு, நம்முடைய நேயத்திற்கு, இறை சிந்தனைக்கு, அருளுக்கு பாத்திரமானதாக இருக்க வேண்டியது ஒன்றும். என்னை நம்பிதான் இந்த உயிர்கள் இப்ப நீங்களே எடுத்துங்களேன், எந்த உயிரும் நம்ம கொள்ளுவோம் தெரிஞ்சா எந்த உயிரும் நம்மகிட்ட வருமாங்கய்யா? நீங்க சொல்லுங்க. அதாவது நாம வளர்க்கும் ஜீவனாக இருந்தாலும் நாம வளர்த்து அதற்கு சோறு கொடுத்து பாதுகாக்கிறோம் என்கின்ற நம்பிக்கையிலே தான் அந்த ஆடு மாடு குருவி கொக்கு எதுவாக இருந்தாலும் நம்மளிடத்திலே அன்பு இருக்கிறது. நாம கொன்று விடுவோம் தெரிஞ்சால் அது இருக்காது. அப்ப நம்பிக்கையை சிதைக்கிறோம். உணவுக்காக ஒரு உயிரை கொல்லுகிற பாவியாக நான் மாறுகிறேன். நான் மற்றவங்க சொல்லுங்கயா என்ன சொல்லுகிறேன்? உணவுக்காக ஒரு உயிரை போக்கக்கூடிய கொடூரனாக மிருகாதியாக நான் மாறுகிறேன். நல்லா பாருங்க, மிருகமாக மாறி விடுகிறேன். அந்த இடத்துல மனிதன் பிறப்பு என்பது அருள் ஏகம் கொண்டது. கருணை, அன்பு, தயவுங்கிறது உயரிய பொருள். சுத்தமாக இருக்கிற இடத்துல ஒரு அசுத்தத்தை கொண்டாந்து குத்தினால் எப்படி இருக்கும்? அது போலத்தான் அந்த மிருகாதியினுடைய அணுக்களை நம் தேகத்தில் நாம் உள்ளே சாப்பிடும் பொழுது அதனுடைய ஊன் நம்ம இடத்துல சேர்ந்துரும். உயிர் போல தெரியுதில்ல, ஏன் விட முடியல? நாக்கு சுவைக்கு அடிமையாகி விட்டதனால் அந்த அடிமைத்தனம் என்கின்ற ராட்சசமானது அங்கே உயிர் இரக்கமாகிய அந்த அன்பு, நெகிழ்வு, அருள், தயவு நமக்கு காரியப்படாத போது நாம் மனிதன் என்பதற்கு அடையாளம் இல்லைங்கய்யா. அது மற்ற ஏகதேச மிருகத்திலே நாமும் ஒரு மிருகம் தான், நானும் ஒரு மிருகம் தான். இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாமே நாம மனிதனா வாழல. எந்த உயிரையும் நம்ம அன்பா நேசிச்சு வளர்க்கலங்கய்யா. நம்மளுடைய சகாயத்துக்காகத்தான் எல்லா உயிரையும் வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஒன்று விற்பதற்காக, இல்லை உண்ணுவதற்காக. இரண்டும் இல்லாத பொழுது அந்த உயிர்களை விரட்டி விடுகிறேன். இதுல எங்கே மனிதன் வாழுகிறது? போல வல்லபெருமான் சொல்லுவதில் விருப்பு வெறுப்போடு தான் வாழ்க்கை நடத்துகிறோம். விருப்பப்பட்டால் அந்த உயிர்களை பூனையாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டாலும் தடவி கொடுத்து கொஞ்சி வளர்க்கிறோம். வெறுப்பு வந்ததால் அடித்து விரட்டுகிறோம். மொச என்று பொச என்று இருந்தால் ஜின்னி அதுக்கு பேர் தான் கொடுத்து வளர்க்கிறோம். அது நாயா இருந்தாலும் பூனையா இருந்தாலும். அதே அந்த நாயோ பூனையோ அந்த உயிர் நினைக்கிறது இல்ல, பூனை நாயை நினைச்சு வளர்க்கிறோம். அழகாக கவர்ச்சியா இருக்கும் போது அதை நல்லா தடவி கொடுத்து சோப்பு போட்டு நம்மளை விட உணவு கொடுத்து செலவு பண்ணி வளர்க்கிறோம். ஆனால் படுக்கையில் படுக்க வைக்கிறோம். ஆனா அதே அந்த நாய், அந்த பூனை, அந்த ஜீவர்கள் சொறி விடுத்து முடியெல்லாம் கொட்டி விட்டு உடம்பு ரணமாகி விட்டால் நாம் விரட்டி விடுவோம். இது விருப்பு வெறுப்பு வாழ்க்கையில் நடத்துகிறோம். நமக்கு விருப்பப்பட்டால் அதை வளர்ப்பது, இல்லை என்றால் அதை அடித்து விரட்டுவது. இதுதான் மனித வாழ்க்கை. அந்த அபிமானத்திலேதான் நாம் உண்ணுகிறோமே தவிர, வளர்க்கிறோமே தவிர, அதை விற்பதற்கும் அதை உண்ணுவதற்கும் தான் இங்கே மனிதன் வளர்க்கப்படுகிறது, அதை நேசிக்கப்படுகிறது தவிர மற்றபடி உயிரிழக்கத்தால் எந்த உயிரையும் நேசிக்கப்படுவது இல்லை இங்கே என்பதற்கு காரணம். அப்படி உயிர்களை நேசிப்பது உண்மையானால் அந்த உயிர்களை சுதந்திரமாக விட்டு வருவதுதான். அவைகளை கூண்டில் அடைத்தோ, வீட்டில் வைத்தோ, கொஞ்சுவதோ, பால் கொடுப்பதோ, பிறகு கொல்லுவதோ, விரட்டுவதோ அல்ல. அந்தந்த உயிர்களை நாம் அங்கங்கே அதில் சுதந்திரத்தோடு வாழ விடுவதுதான். இதுதான் ஐயா. அருளை நாம அடையும் வரை இந்த தேகத்தை பாதுகாக்க வேண்டும். அந்த தேகத்தை பாதுகாக்கிறது அருள்மயமாகவே பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம புலால் உணவு உண்ண முடியாது, உண்ணக்கூடாது. உண்ணினால் அது அருள் நம்ம தேகம் அடைய முடியாது. அதுதாங்க. நன்றிங்க. ரொம்ப அருமைங்க. மாமிசம் சாப்பிடுறவங்க இப்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் 70-80 ஆண்டுகளுக்கு பின்னால வருகிற சிறு உபாதைகள் எல்லாம் 40, 50, 30 ஆண்டுகளே வந்துடும். அவர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த இறக்கம், அந்த உயிர் இறக்கம் ரொம்ப குறைவா இருக்கிறது. அதனால என்ன செய்வாங்கன்னா திடீர்னு கோவப்பட்டு துப்பாக்கி எடுத்து சுட்டுக்குவாங்க. இந்த விலங்குகள் எல்லாம் உணவுக்கு கிடைக்கவில்லை என்கின்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது அடுத்த கட்டமாக இவர்கள் மனிதர்களைத்தான் அடித்து சாப்பிட போகிறார்கள். ஆக உயிரிறக்கம் குறைகின்ற பொழுது இந்த மனித குலத்திற்கு ஒரு பெரும் அச்சம் இருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கெல்லாம் இந்த புலாலை அதிகமாக உண்ணுகின்றவர்களுக்கு ஞாபக மறதி ஏற்படுகிறது, அதிகமான மூட்டு வலிச்சல், அதிகமான கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், இப்படி ஆயுள் குறைவு எல்லாம் ஏற்படுவதாக இன்றைய விஞ்ஞானம் சொல்கிறது. இந்த எக்ஸஸ் புரோட்டீன் ஃப்ரம் மீட், இந்த மீட்ல இருக்கிற எக்ஸஸ் புரோட்டீன் ஆனது அது நம்முடைய கிட்னி, நம்ம சுவரை பாதிப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் தாவரங்களில் உள்ள அந்த எக்ஸஸ் புரோட்டீன் நம்ம உடம்புக்கு எந்த தீமையும் விளைவிக்கவில்லை என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போதைக்கு அவங்க மாமிசம் சாப்பிடுறவங்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அவங்களாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கி கொள்கின்றார்கள். நம்ம ஊர்ல பார்த்திருப்போம் கழுதை, அது என்ன சாப்பிடுது? கடைசியில ரோட்ல நடக்கிற காஞ்சி போன பேப்பரை தான் சாப்பிடும்.
ஆனால் அது சுமக்கின்ற சுமையை மலைகள்ல அது பொதிகளை சுமக்கின்ற ஏறி போய் சுமக்கின்ற சுமைகளை மனிதன் கூட சுமைக்க முடியாது. மிகப்பெரிய காண்டாமிருகமாக இருந்தாலும் ஒரு யானையுடைய தும்பிக்கையில் அது அகப்பட்டதுன்னு சொன்னா அது தூக்கி வீசிடும் அந்த காண்டாமிருகத்தை. அந்த அளவுக்கு யானையுடைய தும்பிக்கையிலே யானையிடம் அந்த பலம் இருக்கிறது. அது எதை சாப்பிடுகிறது? தாவரத்தை தான் சாப்பிடுகிறது. நீண்ட ஆயுளுடைய ஒரு மிருகமாகவும் இருக்கிறது. சோ இது போன்ற பல நன்மைகள் இருக்கின்றன. ஆனால் நாம் அறியாமையினால் முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த தவறான பழக்கத்தால் மாமிச பழக்கத்திற்கு நாம் ஆளாகி இன்று நாம் மடிந்து கொண்டிருக்கின்றோம். பல நோய்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரிந்த சில ஐயாக்கள் பாத்தீங்கன்னா சில நிறைய பேருக்கு ஆண்மை குறை ஏற்பட்டவங்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, அவங்களாம் மாமிச உணவுலேயே புசித்து இருக்கின்றவங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு பூரா சில சன்மார்க்க ஐயர்கள், நம்ம திருச்சியில சில நண்பர்கள் எனக்கு தெரியும், அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சில ஜீவகாருண்ய மூலிகைகளை கொடுத்து அவங்களுக்கு அந்த ஆண்மை குறைவியை நீக்கி அந்த குழந்தை பாக்கியத்தெல்லாம் நிறைய பேருக்கு கொடுத்திருக்கிறார். அது மாதிரி நல்ல ஆரோக்கியமான ஆயுளை கொடுப்பதற்கு உள்ள உணவுகள் எல்லாமே தாவர வர்க்கத்துலதான் இருக்கு. அதை நாம் அறியாத காரணத்தினால் நாம் புரியாமல் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. வேறு ஏதேனும் அன்பர்களிடம் கேள்வி இருக்கிறதா? ஐயா வணக்கம் ஐயா. நாகராஜன் ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. கடலூர்ல இருந்து அருமையான தலைப்புல ஒண்ணு பேசுனீங்க. உள்ளபடியே நான் அந்த பேச்செல்லாம் கேட்கிறப்ப அந்த கறிக்கடையில நிறைய பேர் காத்திருப்ப நான் உண்மையிலேயே கண் கலங்கிட்டேன் ஐயா. எங்களுடைய சொந்தக்காரர்கள், நண்பர்கள், சுற்றத்தார்கள் நிறைய பேர் வர்றாங்க ஐயா. கொஞ்சம் பேர் சுத்த உணவு சாப்பிடுறாங்க, அசுத்த உணவு சாப்பிடுறாங்க. அட்லீஸ்ட் இந்த வருஷத்துல ஒரு 10 பேரையாவது சுத்த உணவுக்கு மாற்றணும்னு சொல்லி ஒரு சபதம் ஏத்துக்கிறேன் ஐயா. கால் பணந்து வணங்குகிறேன். அதுதாங்க நமக்கு மனிதனா பிறந்து இருக்கிற நம்மளுடைய சகோதரர்கள மனித தன்மைக்கு அந்த சுதந்திர பிறப்பா நம்ம மாற்றுறதுதான் நம்ம கடமை. ரொம்ப நன்றி ஐயா. உண்மையிலேயே இன்னைக்கு கண் கலங்கினையா. நீங்க அங்கிருந்து பேசுறப்ப ஒவ்வொரு பேச்சுக்கும் நம்ம இதெல்லாம் செய்யறப்ப ரொம்ப கண் கலங்கினேன். ரொம்ப நன்றி ஐயா. நானுமே இந்த நேரத்துல நான் ஒரு ஆண்டவர்கிட்ட வேண்டி ஒரு சபதம் எடுத்துக்கொள்கிறேன். குறைந்தபட்சம் ஒரு 10 நபர்களையாவது இந்த சுத்த ஆகாரத்திற்கு இந்த ஆண்டு இந்த சிறுவன் கொண்டு வருவது ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பாதம் அணிஞ்சு வணங்குகிறோம் ஐயா. அதுதாங்க நம்ம ஒவ்வொருடைய இதுதான். உண்மைங்க. நன்றிங்க, நன்றிங்க. நாங்க ஜோதி பாடல் ஐயா பாடுறீங்களா? நீங்க பாடுகின்ற பொழுது நாங்கள் அமைதியாக நாங்க ஆண்டவரை வேண்டுகிறோம். நன்றியா. சின்ன ஒரு விண்ணப்பம் ஐயா. நீங்க நிறைய நண்பர்கள்ல சுத்த உணவுக்கு நிறைய பேரை மாத்திருக்கீங்க ஐயா. அதேபடியே சந்திரசேகர் ஐயா அவருடைய பயோடேட்டால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரை சுத்த உணவுக்கு மாத்திருக்காரு ஐயா. இன்னும் நம்ம சுத்த சன்மார்க்கிகள் நிறைய பேரை மாத்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் மானசிகமா அவங்க பொறுப்பாளர்களை தொட்டு வணங்குற ஐயா. இன்னும் நம்ம கண்டினியூ பண்ணுயா. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிங்க, நன்றிங்க, நன்றியா, நன்றியா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 தரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி பாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வோம ஜோதி ஏறு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் மீது பாதனே பாதிஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி
தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லாம் இயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏற்று. திருச்சிற்றம்பலம். அனைத்து உயிர்களுக்கும் அருள் சுகம் உண்டாகட்டும். அருள் வள்ளல் மலரடிக்கு அருளாட்சி உண்டாகும். இந்த இணைப்புக்கு வந்த நம்முடைய அருட்பா நாகராஜன் ஐயா அவர்களும் அவங்களுடைய குடும்பத்தார்களும் எல்லா வளமும் சீர்வோடும் சிறப்போடும் வாழ்வாங்கு வாழ எல்லாம் அருள் பெரும் ஜோதி ஆண்டவரே நல்லருள் செய்வீர்களாக. எங்கள் எல்லோருக்கும் எல்லா நாட்களும் நன்னாட்களாக அமைந்திட நல்லருள் செய்வீர்களாக. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் தனிப்பெரும் கருணை.